புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த கேஸுக்கு இந்த மாசம் 23ஆம் தேதி வாய்தா. The court is adjourned. போலாம். இங்க பாரு ரவி, உங்க அப்பா அந்த 15 லட்சத்தை திருடினாரா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்க அப்பா இது வரைக்கும் சீட்டிங் கேஸ்ல மாட்டினது கிடையாது. அதனால அந்த 15 லட்சத்தை கோர்ட்ல கொடுத்தோம்னா உங்க அப்பாவுக்கு பெயில் வாங்கி வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு. ஜட்ஜு மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அவர் மாறினா இந்த கேஸ் இங்க இருந்து எங்க வேணாலும் போகலாம். அதனால அந்த பணத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரமா டெபாசிட் பண்றோமோ அவ்வளவு நல்லது. சார், ரவி வந்திருக்காரு. ரவியா? இல்லன்னு சொல்லு. சார் இல்ல, அப்புறமா. கிரீன் பார்க் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஐயோ அம்மா. ஹரி. குருஜி. சரி வா. லக்ஷ்மி பிரசாதம். உள்ள போய் காபி குடிச்சிட்டு இந்த 500 ரூபா வச்சு பில்லு கட்டிட்டு சில்லறைய வாங்கிட்டு கிளம்பிடு. தேங்க்யூ குருஜி. ப்ரொசீட். சேஞ்ச் இல்லைங்களா? இல்லையே. தேங்க்ஸ்ங்க. பேரர் சார், மீதி சேஞ்ச் எங்கப்பா? நீங்க இன்னும் பில்லே பே பண்ணல சார். என்ன ஜோக்கா? 1000 ரூபாய் கொடுத்தல. இல்ல சார், கொடுக்கல. ஏன் லூஸ் மாதிரி பேசுற? அப்படின்னா நான் போய் சொல்றேனா? மேனேஜரை கூப்பிடு. மேனேஜர், கால் த மேனேஜர். அம்பானி சார், என் பேர் ரவி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. தூங்குறீங்களா? நான் வேணா அப்புறம் வரேன். கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கண்ணு மூடி இருக்கீங்க. நீ என்ன நம்புவியா இல்ல என் கண்ணை நம்புவியா? சார், உனக்கு புரியலன்னு எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. விஷயத்த சொல்லு. உன் அப்பாவுடைய ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம்னு நான் நம்புறேன். நீ கூட எப்படியாவது சீட்டிங் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஐடியா நல்லா இருக்கு, ஓகே. டென்ஷனே வேண்டாம். என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு கண்டிப்பா பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இந்த பிசினஸ்ல நம்ம எல்லாரையுமே நம்பணும். ஆனா அதே சமயம் நம்ம யாரையும் நம்பவும் கூடாது. தேங்க்ஸ் அம்பானி சார். யூ ஆர் வெல்கம். இப்போ எனக்கு வந்து அர்ஜென்ட் வேலை என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய அக்காவுடைய ஒரே தம்பியானனா அவளுடைய 3வது பொண்ணு கல்யாணத்துக்கு போலன்னா ஊர்ல இருக்கிற 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 6 மணிக்கு கல்யாணம், 7 மணிக்கு பஸ் ஏறி 8:30 10க்குள்ள இறங்கிடுவேன். நாளைக்கு தேதி 11, 12 மணி மதியம் போல உங்க கூட இருப்பேன். ஒரு 13-14 பேரை எப்படியாவது ஹேண்டில் பண்ணி 15 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துறேன். சீக்கிரம் உங்க அப்பாக்கு பெயில் ரெடி பண்ணி வெளியே கூட்டு வந்துடலாம். நீ ரிஹர்சல் பண்ணிட்டே இரு, மீதி எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? Come on. சாரி, எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறினீங்க? என்ன ஸ்டெப்ஸ்ல வச்சீங்களே அதுதான். 200, 150 + 150. என்னோட 1000 ரூபாய். என்னங்க என்னங்க நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இப்படி இருந்தா எப்படி? என் பணத்தை கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த புக்கை படிக்காதீங்க. அதான் உங்க பேர்லயே விஜயா இருக்குல்ல.
எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. இருக்குல்ல, என்னும் போதும் ஏறும் போதும் கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. வரேன். ஹாய் விஜயா. ஹாய். ஹே, ஞானத்துக்கு 7 படிக்கட்டா? நான் படிச்சிட்டு நான் தரேன். இப்ப வரேன், நீங்க உட்காரேன். எவ்வளவு படிக்கிட்டே இருந்தீங்க? ஸ்டாக் வந்துருக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் சார் பண்ணிருக்கீங்க. அவன்தான் சார் அவன்தான். சிசிடிவில கூட நீங்க கிளியரா பாத்தீங்களா? இப்ப வரலட்சுமி டீமோட தான் வந்திருக்கீங்களா? ஏய் வெங்கட் சுப்பையா, ஷட்டரை க்ளோஸ் பண்ணுங்க. தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்து போயிட்டேன் சங்கரண்ணா. தோத்துட்டியா? அண்ணா இப்ப என்னன்னா, திருடன் மாட்டிக்கிட்டான், திருடன் வண்டியில ஏறிக்கிட்டான். டேய் என்னடா இது? அட என்னன்னா, விஜய் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த திருடன் பாட்டெல்லாம். விஷயம் என்னன்னா, எல்லா ஷாப்லயும் ஏமாத்தணுங்கிறது தான். என்னடா? டேய் ஆமா. ரியாலிட்டி சொன்னா கேமரா இருக்கணும்ல, எங்கடா அது? கேமரா யாருக்குமே தெரியாம தூரமா ஒளிச்சு வச்சிருப்போம். அதோ அங்க பாருங்க. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல வின் பண்ணீங்கல்ல, இந்தாங்க ஸ்பாட் gift. உங்களுக்காகவே பாம்பர்ஸ். எங்கடா போற? அந்த கிஃப்டையும் எடு. அதுதான் இதுவா? இது யார் ஸ்பான்சர் பண்ணா? ஹிட். இது ஸ்பாட் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பை ஹிட். இந்தாங்கண்ணா. டேய் இதெல்லாம் ஏன் கடையில உள்ளதுடா? இது எல்லாமே உங்களுடையது தான். எங்களுடையது எல்லாமே அந்த ப்ளூ அண்ட் எல்லோ வேன்ல இருக்குல்ல. ஆனா என்ன, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிட்டீங்கல்ல. ஒரே ஒரு வாட்டி கேமரா பார்த்து நீங்க எல்லாரும் திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிட்டான் சொல்லுங்கண்ணா. நீங்க ப்ரோக்ராம்காக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிக்கிட்டா. ஆமாப்பா, இது எந்த சேனல்ல வரும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி சேனல்ல காட்டுவோம், அப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ரிப்பீட் பண்ணி காட்டுவோம். அண்ணா உங்களுக்கு gift வந்திருக்குல்ல, எங்க வேன் கிட்ட போய் எடுத்துக்கோங்களேன். ஓகே வா பரமேஷ், நம்ம வேற ஒரு ஏரியாக்கு போகலாம். வா கிளம்பு. ஐயோ ஏமாத்திட்டானுங்களே. தேங்க்யூ சார் என்ன காப்பாத்துனதுக்கு. ஓகே. நான் கூட லூசு மாதிரி ரியாலிட்டி ஷோன்னு நம்பிட்டேன். சூப்பர். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லு. எதுக்கு எனக்கு போய் ஹெல்ப் பண்ணீங்க? எதுக்குண்ணா? ஜேடிஎம் எஸ்எஃப்எஸ்க்கு நீ ஜூனியர், நான் சீனியர். ஜேடிஎம் எஸ்எஃப்எஸ்னா ஜூட்டன் மங்கள் ஸ்கூல் ஃப்ராட் ஸ்கூல். வெறும் 1000 ரூபாய்க்கு உனக்கு இதெல்லாம் தேவை? என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் ஷாப்ல ஒரு வாட்டி தான் பண்ணும், 2 வாட்டிலாம் பண்ணக்கூடாது. சார் நான் இது கொஞ்சம் புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. நீங்க ப்ரொஃபஷனலா? கிடையாது, டென்டிஸ்ட். எங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான்? டென்டிஸ்டா? சார் டென்டிஸ்டா என்ன சார்? அட போடா, எல்லா கதையும் கேட்டு சீதை கிராம சித்தப்பாம்ப. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டுல, பேசாம அப்படியே கிளம்புடா. சார் நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா. இங்க பாருங்க 1000 ரூபாய் திருடரு. எனக்கு இந்த மாதிரி பின்னாலாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா பிரச்சனையில இருக்காரு சார். காசு வேணும். எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டேன் சார், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இருக்கிற வீடை கூட வித்துட்டேன். ஆனா கெட்ட விஷயமா இருந்தாலும் ஃப்ராடே பெட்டர் நினைக்கிறேன். அப்படி என்ன உங்க அப்பாவுக்கு ப்ராப்ளம்? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல சார். ஐயோ பாவம், கேன்சரா? இல்ல சார். அப்புறம் என்ன, எய்ட்ஸா? இல்ல சார். என்னோட அப்பா பண்ணாத சீட்டிங் கேஸ்ல ஜெயில இருக்காரு. என்னது சீட்டிங் கேஸா? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? காசுக்காக கேவலமான ஒரு வேலையை செஞ்சு ஜெயிலுக்கு போனத பெருமையா சொன்னா நான் என்ன லூசு மாதிரி தெரியுறேனா? போடா டேய் போடா. இல்ல சார், எங்க அப்பா சீட் பண்ணல சார், அவரை மாட்டி விட்டாங்க. எப்படியாவது காசை கட்டி வெளியே கொண்டு வரணும். அப்புறம் எனக்கு உங்ககிட்ட வேலை கத்துக்கலான்னு இருக்கேன் சார். நான் இங்க ஸ்ரீராம்தாஸ் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன், வரவங்க போறவங்களுக்கு வேலை சொல்லி தரதுக்கு. என்கிட்ட கத்துப்பானா? போடா டேய் போடா. வேலை கத்துக்கணும்னு சொன்னது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல சார், எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. அதான் அந்த 10,000 திருடுனீங்களே சார். பாத்துட்டியா? அதான் சார் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. எங்கால் நாளைக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்னை காப்பாத்தினதை விட நீங்க ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கூட இருந்தா என் ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சாரி, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். வாட்ஸ் ஹோய்? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க லோக்கலா? அப்ப நீங்க ரோமிங்கா? யா, ஐ அம் ஃப்ரம் யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ பாரு. த எலிஸ் அபார்ட்மெண்ட் தெரியுமா? எலிஸ் அபார்ட்மெண்ட் அங்க வந்து. சாரி. சாரி. பரவாயில்ல. அண்ணன் பேரு என்ன? என் பேரு ரேஷ்பதம். அப்ப அவங்க பேரு? சமந்தா. அப்புறம் பசங்க பேரு? மைக்கேல் ஜாக்சன். ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ நைஸ் நேம். Thank you very much. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? நாங்களும் அந்த அபார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? மை மதர். அவரோட லாயர் இப்போ மேல போயிட்டாரு. ஓ பேரு? மேரி. ஃப்ளோர்? தேர்ட் ஃப்ளோர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க அப்பா 4th ஃப்ளோர். நல்லா தெரியும், ஆன்ட்டி மேரி. எனக்கு ஆன்ட்டி மாதிரி. டாட் லெட்ஸ் கோ டாட். ஓகே கேட். அமைதியா இருக்கணும் பாரு. நீங்க அட்ரஸ் சொல்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர் சார், நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட் வரும்ல, அது இல்லாம நீங்க ரைட் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனா ஒரு தியேட்டர் வரும்ல, அது இல்ல. அங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனீங்கன்னா அங்க இருந்து ரைட் வந்துடணும். அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேல தான் ஏலியன்ஸ் அபார்ட்மெண்ட். புரியுது சார். தெரிஞ்சிட்டு அப்புறம் நிக்கிற, அப்படியே கிளம்பு. See you. Bye. Thank you guys. டாடா பிலா ரிலையன்ஸ். நம்ம அது என்னங்க? ஏலியன்ஸ் அபார்ட்மெண்ட் இங்க தானே இருக்கு. இல்ல அபார்ட்மெண்ட் இங்க கிடையாது. என் பேரும் ஜான்சன் இல்ல.
என் பேர் சந்து, மீதி அப்புறம் சொல்றேன். ஓ ஐம் ரவி. ஆல் தி பெஸ்ட். அப்போ அவங்ககிட்டயும் போய் சொன்னீங்க? உனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் தான். என்ன? என்கிட்ட ஏதோ கத்துக்கணும்னு சொன்னல, அதான் உனக்கு கத்து கொடுக்கலாம் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஹலோ வாட்ச்மேன். யாரு வேணுங்க? 304ல மேரிய பார்க்கணும். இருங்க கேட்டு வரேன். அம்மா நான் தான் வாட்ச்மேன், உங்ககிட்ட யாரோ பேசணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. சரிங்கம்மா, உங்ககிட்ட போன்ல பேசுறேன். நாங்க பேசிட்டு வந்துடுறேன். குருஜி, நம்ம என்ன கம்பெனி? நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. உங்களை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி எதுவுமே தெரியலையே. எக்ஸ் மிலிட்ரி. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஸ்டைலு, அந்த ஷோல்டர்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ். நீங்க எங்க இருந்தீங்க? காஷ்மீர். காஷ்மீர். பாகிஸ்தான் அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஃப்டி தான். ஹலோ மாம். யாரு? நான் இசுபாதம். ஓ மை சன், லேண்ட் ஐடியா? ஜஸ்ட் ரீச். அப்பனா மேல வா. நான் மேல வரணும்னா கால் டாக்ஸிக்கு பணம் பே பண்ணணும் மாம். எவ்வளவு கொடுக்கணும்? அவன் டாலர்ஸ்லாம் வாங்க மாட்டானா? ஆமா, உன் வாய்ஸ் எப்படி மாறி போயிருக்கு? சளி பிடிச்சிருக்கு மாம். ஏன் என்னாச்சு? இந்தியன் வேதோ. ஐயோ. எனக்கு சமந்தாக்கு, மைக்கேல் ஜாக்சனுக்கு ஜலதோஷம். ஐயோ அப்படியா? சரி, நான் டிரைவரை மேல அனுப்புறேன். காசு கொடுத்து அனுப்புங்க. எவ்வளவுமா கொடுத்து அனுப்பணும்? 5000. உடனே அனுப்பி வைப்பா. சுட்டு மேல காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துரு. கேட்டு சொல்றேன். 5000 ரூபாய் கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா. சூப்பர் தம்பி. வர சொன்னாங்க. உங்களுது என்ன ஏஜென்சி? நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. உங்களை பார்த்தா பேங்க்லயோ இங்கேயோ ரெகுலரா வேலை செய்யற வாட்ச்மேன் மாதிரி தெரியலையே. எக்ஸ் மிலிட்ரி மேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. கிரேட் சார். மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது அவங்க அதிர்ஷ்டம் சார். ஹாப்பியா டோரை திறந்து போட்டு தூங்கலாம். 2500, 5000. ஓகே ரவி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெய் ஜவான். காசே பணம் திட்டே மணி மணி மணி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பரவாயில்லையே, வாட்ச்மேன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டியே. டெஸ்ட்ல பாஸா? உன்னை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே என் டார்கெட் நான் ரீச் பண்ண நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வேணும் உனக்கு? 15 லட்சம். எங்க அப்பாக்கு பெயில் வாங்கி வெளியே கூட்டு வந்துடுவேன். 15 லட்சமா? அடேங்க அப்பா, அப்போ உங்க கையில எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். 5 லட்சம் கேஷ் வச்சிருக்கா? அப்புறம் ஏன்டா வருத்தப்பட்டு இருக்க? பாரு இங்க பாரு, 5 லட்சத்தை எங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா 7 நாள்ல 10 லட்சம் ஆகிற பிளான் என்கிட்ட இருக்கு. ஐயோ இல்லங்க, அது என் அம்மா தங்கச்சியோட நகை. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் தொடவே மாட்டேன். இங்க பாரு, 5 லட்சத்தை எங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 10 லட்சமா திருப்பி தரேன். ஆனா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இங்க பாரு, லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலன்னா அதுவே பெரிய ரிஸ்க் தான். இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவா. சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி வா, ஆபீஸ் போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உங்களுக்கு ஆபீஸ்லாம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. இதோ வெள்ளி டெர்மினேட்டர் 2 நான் கால் பண்ணிட்டேன்ல. அடேய், ஹலோ. சரி சீக்கிரம் எடுத்துடா. ஹலோ மிஸ்டர் கோவிந்தசாமி, இந்தாங்க உங்க 500 பாக்கி. இதான் நம்ம ஆபீஸ். உன் தங்கச்சி போன் பண்ணா. என்ன சொன்னா? நீ தான் இல்ல அதான் சொன்னேன், அர்ஜென்ட்டா. இங்க பாரு, இன்னொரு அடி போன் பண்ணா நான் இல்லன்னு சொல்லிடு. இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஏன் ஹோட்டல் நம்பர் ஏன் கொடுத்த? ஒரு செல் நம்பர் கொடுக்க வேண்டியதானே? நோ, 2 ஸ்பெஷல் டீ பாருங்க. சிஸ்டருக்கு பிரச்சனையா? ப்ராப்ளமே சிஸ்டர் தான். உன்னோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணு? வயசுல சின்ன பொண்ணு தான், நாலேஜ்ல ரொம்ப பெரிய பொண்ணு. எங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். மா, உனக்கு இஷ்டம்னு பாவக்காய் குழம்பு பண்ணிருக்கேன், மறக்காம மருந்து சாப்பிட்டுரு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். கிளம்பிட்டியா? ஊருப்படாத வேலைக்கு. ஒருவேளை நான் போலனா இந்த வீட்ல யாருக்கும் சாப்பாடு இருக்காது. உன்னோட அக்கறைலாம் இங்க எனக்கு தேவையில்ல. உன்னாலதான் என் பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். என் தம்பி நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஏய், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நீயும் ஹெல்த் கெடுத்துக்க போறியா? வெக்கமா இல்ல? சரி, லைன்ல இவ்வளவு ஸ்டோரி இருக்கு. ஆமா இருக்குல்ல. சூப்பர் சாங். கடகாரண்ணா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? ஐடியா இருக்கா? என்ன இப்ப கட்டாகு. உன் தங்கச்சி லைன்ல இருக்கா? இல்லன்னு தானே சொல்ல சொன்னேன். இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஆமா, அவர் சொல்ல மாட்டார். உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? அதான் 100 வாட்டி சொல்லிட்டேன்ல, கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு. கண்டிப்பா கோர்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணியா இப்போ? நீ ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டா என் ஆபீஸ்க்கு வா. வர மாட்டேன். நான் அதுக்கு உன் ஆபீஸ்க்கு வரணும். இங்க யாரோ உன் ஃப்ரெண்டு கமலாவா இங்க வந்திருக்காங்க. நீ காக்கின்னு கூப்பிடுவியாமே, சாவர அளவுக்கு குடிச்சிருக்காரு. அர்ஜென்ட்டா வந்து அவரை கூட்டிட்டு போ. காக்கியா? அங்கேயும் போனதும் போனா அங்கேயா விழுந்ததுதான் விழுந்தான். என்ன எதுக்கு கூப்பிடுறா? கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். வா.
வணக்கம், நான் பட்டேல் பேசுறேன். Sir, we are calling from ICICI Bank. We are extending அப்படியா? ஒரு நிமிஷம். பேங்க்ல ஏதோ பிரச்சனைங்கறாங்க, கேளு. ஹலோ, personal loans. If you are interested. நாட் இன்ட்ரெஸ்டட். பேங்க்ல திருடிட்டாங்களா? எந்த பேங்க்? எங்க? திருட்டு கிடையாது, மூஞ்சி கிடையாது. லோன் வேணுமானு கால் பண்ணாங்க. லைசன்ஸ். அத லைசன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேம் பேஜ் தான். கடை வாங்கி காசு கொடுத்து நீ ஆபீசர் ஆயிட்ட. டியூட்டில டெடிகேஷன் வேண்டாம். அது டெடிகேஷன் இல்லையா, டிஸ்கஷன் சொல்லுவாங்க. டொக்கோமோ. வணக்கம் சார், நான் இந்த கடையோட ஓனர் சார். சாடிஸ்ட் எங்கயா? சாடிஸ்டா? சாடிஸ்ட் இல்லையா, அது ஆர்டிஸ்ட். அதான் எங்க? அங்க இருக்காங்க சார். வாயா. சார் குட் மார்னிங் சார். பேர் வந்து பட்டேல். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு ஸ்பெஷல் கேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண வந்திருக்கேன். உங்களை இப்பவே செக்கிங் பண்ணி ஆகணும். நான் போயிட்டு நடிச்சுக்கலாம். நான் இங்க தான் இருக்கேன். இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இதோன வையே. அப்படியா ஆயி? நாம ரெண்டு பேரும் சாயந்தரமா இந்த விஷயத்த பொறுமையா பேசிக்கலாம் ஆயி. கொஞ்சம் வாய மூடு ஆயி. இந்த போட்டோவுக்கு இந்த மூஞ்சிக்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. ஆமா சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா சார்? உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது ஆளுங்க இருக்கும்போது இந்தியோ இங்கிலீஷோ பேச மாட்டானே? இப்போ சொல்லு, உன் ப்ராப்ளம் என்ன? தமிழ்ல பேசினா அவங்க கண்டுபிடிச்சிடாங்க தான் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் சொன்னேன். அந்த ஸ்கெட்சில் இருக்கிறது அவங்க தான். அதனாலதான் இந்த போட்டோவை அவங்க ஃபேஸ் கிட்ட வச்சு பார்த்தேன். என்ன பக்கத்துல வச்சு பார்த்த முட்டாள்? இவன் போட்டோ அவனுக்கும், அவன் போட்டோ இவனுக்கும் வச்சு பார்த்திருக்க. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நீ தானே சீனியருக்கு முன்னாடி ஜூனியர் பேசக்கூடாதுன்னு சொன்ன. ஆமா சொன்னல. டொக்கோமோ. உன் தங்கச்சி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்கறாளா? ஆமா. அப்போ உன் சிஸ்டர் கூட நீ சொன்ன அதே ஃப்ராட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க? இல்லப்பா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சரி வா போலாம். ஓ குட். கூப்பிட்ட உடனே வந்துட்ட? பார்த்தோன்னு குட்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். வந்த உடனே எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு சந்தோஷம். தேங்க்யூ. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா இஷ்டம் இல்ல. இங்க வரதுக்கு எனக்கு கூட தான் சுத்தமா பிடிக்கல. வயசானவரு, அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலனா கண்டிப்பா அவர் செத்து போயிடுவாரு. நீ வராம இங்க இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். புரியுது, உனக்கு வேலையாகணும்னு கூப்பிட்டுருக்க. பாஸ்தலால இல்ல. வாட் எவர், நீ என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. 10 மினிட்ஸ்க்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா? இது நீ இருக்கிற ஸ்லம் ஏரியா கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க பாரு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வரதே பெருசு. இதுல கூட இன்னொருத்தன் வேறயா? அது என் ஃப்ரெண்ட் ரவி. ஹாய், ஐ அம் ரவி. 10 மினிட்ஸ்ல டாக்டர் இங்க வந்துருவாரு. போய் முதல்ல அவர்கிட்ட பேசு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். காக்கே. சந்து வந்துட்டியா? இந்த ஹோட்டல்ல உனக்கு என்ன வேலை? என்ன எதுக்காக கூப்பிட்ட? அது இவன் இது நம்ம புது பார்ட்னர். பரவாயில்ல சொல்லு. ராஜான்னு பெரிய பிசினஸ் மேக்னெட், துபாயில செட்டில் ஆயிட்டாரு. தமிழ் ஆளுதான். ஏய், அப்துல் ராஜா அண்டர்வேல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான். அவனோட சொத்து 5000 கோடிக்கு மேல. சரி, விஷயத்துக்கு வா. இந்த சிட்டில சாரதா காலனில அவருக்கு ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கட்டணுங்கிறது அவரோட ஆசை. ஆனா அது பக்கத்துல தான் என் தங்கச்சியோட 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு 5 ஏக்கர் நிலம் அவருக்கு தேவைப்படுது. பல தடவை விற்க சொல்லி கேட்டாரு. என் மாமாவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. அங்க அவருக்கு ஒரு சிலையை திறக்கணும்னு தங்கச்சி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல மேட்ரு என்னன்னு சொல்லு. என் தங்கச்சி கிட்ட அந்த நிலத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துட்டு கரெக்டா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தயார் பண்ணிருக்கேன். அந்த பத்திரத்தை வச்சு அந்த நிலத்தை ராஜா தலையில கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பலவந்தமா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. நான் கீழே விழுந்துட்டேன். உன் தங்கச்சியை பார்க்கும்போது தான் உன்னோட ஞாபகம் வந்தது. அதெல்லாம் ஓகே, என்ன எது கூப்பிட்ட அதை சொல்லு. இப்போ அந்த ராஜா நாளைக்கு துபாய்க்கு போறாராம். 6 மாசம் வரைக்கும் வரமாட்டாரு. இப்ப இருக்கிற அவசரத்துல இந்த டூப்ளிகேட் பேப்பர்ஸ பார்த்து அவர் பணத்தை கொடுத்துருவாரு. இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா 70% எனக்கு, 30% காக்கே. பெர்சன்டேஜ் முடிவு பண்ண வேண்டியது நான், நீ கிடையாது. பர்சன்டேஜ் டிஸ்கஷன்லாம் வேண்டாம்.
உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இன்னொருத்தன் தான் என்ன இது கூப்பிடுற? எவ்வளவு வேணும்? 70%. 70%? என்னையா கேக்குற நீ? டேய், நான் உன் கையில கேட்கல, சொல்றேன், புரியுதா? எனக்கு 70%, உனக்கு 30%. அதெல்லாம் முடியாதுடா. விஷயத்தை சொல்லு. மச்சான், நீ பேசுறது எதுவும் கேட்கலடா. அதான்டா 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்கேன். நீங்க இருக்க? நீங்கடா இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ. டேய், நான் அப்புறமா கால் பண்றேன்டா. இது 5 ஸ்டார் ஹோட்டல், ஓகே? இவ்ளோ சத்தமெல்லாம் பேசக்கூடாது, மெதுவா ஓ பேசுங்க. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யா. கிளீனிங் முடிஞ்சிருச்சு, உங்க சைன் வேணும். சீரியஸ் எல்லாமே கேரக்டர் correct-ஆ தான். register இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு கால் பண்ணா இந்த அம்மாவோட நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சரி, தேங்க்யூ மேடம். ஃபினிஷ் பண்ணிட்டு கூப்பிடு. ஓகே மேடம். அடேங்கப்பா, என்னம்மா இருக்கா, அழகா இருக்கா. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாட்? இடியட். ஒரு வாட்டி மொத்தம் கொடுக்கறதுக்கு இடியட்டா? அப்ப 300 வாட்டி திட்டினாலே எனக்கு ஓகே தான். இது கனவா? எக்ஸ்கியூஸ் மீ. Now what? என்னது இது? How dare you kiss me? இதானே சொல்ல வரீங்க? Just wait and watch. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் சும்மாவே விட மாட்டேன். சுந்தரி வேஷம் போடாதே, கும்பனு பார்வையில் அட என்ன கொள்ளாதே. இதெல்லாம் கனவா? நல்லாதான் இருக்கு. நிஜமா நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படியோ நிஜத்துல இதை நடத்தியே ஆகணும். என் ப்ராப்ளம் இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை சந்து. பெரியவரால எல்லாமே நல்லதான் நடக்கும். சரி, கும்பிட்டுக்கோ. கடவுளே கடவுளே, இவனை எப்படியாவது கழட்டி விட்டுருணுமே. ஏதாவது ஒரு ஐடியா கூட. பக்கத்து கோயில்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். என்ன சந்து, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, இந்த ராஜா அவன் ரொம்ப டேஞ்சர். ஆமா, அவன் கூட வச்சுட்டு எப்படி சரியா இருக்கும்? அந்த பெரியவர் சொன்ன மாதிரி செஞ்சா போதும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமா, அந்த லேண்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன், வாப்பலாம். இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. பேண்ட் உள்ள போன் அடிக்குது பாரு. ஏதோ ராங் நம்பர் பாரு. ஹாரி பற்றி கன்ஃபியூஸ்டு. சாரி, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். எவ்வளவு நேரமா கரண்ட் இல்ல? 10 நிமிஷமா இல்ல. ஏரியா மொத்தம் போச்சா இல்ல உன் கடையில மட்டும் போச்சா? ஏரியா மொத்தமும் போயிடுச்சு சார். மார்ச்ராஜ் இன்ட்ரோடக்ஷன். மார்ச்ராஜ் வந்திருக்கா? சொல்லுங்க. ஏப்ரல் ராஜோட தம்பி மார்ச்ராஜ் வந்திருக்கா. பாக்குறியா? தான் உன் காசு போச்சு இல்ல. உள்ள ஒரு வேலை வழிகிட்டு போயிடுச்சு போல இருக்கு. இல்ல இல்லையா? டேய் முண்டா, எதையும் காணோம்டா. அங்கதான் இருக்கும், நல்லா இல்லடா. பாருங்க. அண்ணா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கண்ணா. ஒரு திருடான ஏமாத்தி கிடுகிடு பண்ணி கடுகிடு பண்ணி நான் வசூல் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து திருடிட்டு போயிட்டான். நீ உடனே எல்லா ராஜ்யம் கூட்டிக்கிட்டு இங்க ராஜ்ய சென்டருக்கு வா. ஓ, சந்து சிஸ்டர் கால் பண்ணலாம். எங்க இந்த மார்ச்ராஜ் இன்னும் ஆளை காணோம்? நான் நிறுத்து. அவன் இங்கதான் இருக்கான். இங்கதான் என் தம்பி மார்ச்ராஜ் ஏமாத்துறது. அதோ அங்க. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்பாடா, இந்த போய் மாட்டிக்கிட்டானா? காசெல்லாம் எனக்குதான். எஸ். நீங்க 1000 நான் ஒருவன், ஆணையிட்டால் படைத்தலைவன், நான் அழைத்தால் மலைகளும் நதியும் ஊருக்குள் ஊர்வலம் நடத்தும். தலைவா, இங்க ஸ்ரீதேவி அபார்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? இதான். இதா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த டோனை எங்க கேட்ட மாதிரி இருக்கே. ரவி, நீ எங்கடா போயிட்ட? நீ உன்னை நான் எவ்வளவு தேடின தெரியுமா? உனக்கு தான் அட்ரஸ் தெரியும்ல, அதனாலதான் இங்க வந்துட்டேன். அந்த ராஜு கிட்ட பணத்தை திருநதை ஏன் கிட்ட சொல்லல? அந்த மார்ச்ராஜ் தான். அந்த மார்ச்ராஜோ எலவோ உலகத்துல எல்லாரும் காசை எங்க வச்சுட்டு போகல, இவன் எங்க வச்சுட்டு போனான் பாத்தியா? அது கூட தெரியாத வாஸ்ட் ஃபிலோ கிடி எங்க இருக்கிறானோ இப்போ. உன் பின்னாடி தான். என்ன அநியாயம்! ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணுவேன் நீ? உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் என்ன கூட்டு வந்திருக்காங்க. அவங்க காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஏன் 10,000 ரூபாய் எடுத்துட்டு நான் காசு கொடுத்துட போறேன்? முடியாது, மொத்தமா கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துடலாம்ல. கொடுத்துரு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது எங்க கிட்டே சொல்றியா?
அதுவும் இந்த ராஜ் பிரதர்ஸ் கிட்ட அவ்வளவு தைரியமா உனக்கு? டேய் ஆகஸ்ட் ராஜ், போடுற அவனை. என்ன இவன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன கிடிகிடி கிடிகிடி கிடிகிடி. டேய், அப்படியே குரங்கு மாதிரியே பண்றடா. குங்ஃபு ஆஃப் நிஞ்சா. ஏய் டேய் புல்ராஜ், நான் செல்ராஜ் பேசுறேன்டா. ராஜுங்கள்ட்ட ஒருத்தன் ஒம்பல் திருட்டு இருக்கான். ராஜபாளையத்துல ஆளுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு ராஜா தெருக்கு உடனே வந்துடுறா. ஏய் நமக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கோம். அவனுங்களை எங்கடா? அட கடவுளே, எங்க கூட 2 பேர் இருக்கணுமே, எங்க போனானுங்க தெரியலையே. அவனுங்க எங்க போனானுங்க தெரியல. எல்லாரும் வண்டியில ஏத்துங்க. சார் டேய், ஒருத்தனை விடாதீங்க. விட மாட்டேன்டா. ஏண்டா நீங்களே அடிச்சுக்கிட்டு அந்த கடவுளையும் விட மாட்டேன்னு சொல்ற? உள்ள வா, பாத்துக்கிறேன். எனக்காக இவ்வளவு ஃபைட்லாம் பண்ண? உனக்காக இல்ல, எனக்காக வேண்டிய வேலைக்காக. இருந்தாலும் அந்த காக்கி விஷயத்துல என்ன ஏமாத்தினது சரியில்லை. என்ன சரியில்லை? காக்கி என் ஃப்ரெண்டு எனக்கு டீல கொடுத்தான். இதுல 3ஆவதெல்லாம் தேவையில்லை. அதை நீ டைரக்டா சொல்லலாம்ல. பெரிய ஆள் தான். உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, அந்த டீல எனக்கு ஒன்றும் ஷேர் வேணாம். வேணாமா? என்ன திடீர்னு வேணாங்கிற? இது ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. ஓ, ஃப்ளோல வந்துருச்சா? அப்ப வேணான்னு சொன்னல, இனிமே உனக்கு வேணாம் தான். தோடா 204. உள்ள போலாம், வா. போய் பெல் அடிப்பேன், வா. பெல் அடி. வணக்கம் ஆண்டி. யார் வேணும்? கமல் சார் இருக்காரா மேடம்? இல்ல. என்ன டோர் அடிச்சுட்டு ஓட்டோம்? சரியா கேட்டிருக்க மாட்டாங்க, திரும்ப பெல் அடிப்போம். வணக்கம் மேடம், கமல் சார் இருக்காரா? இல்ல. அடிங் குந்தாணி, என்னடா அவ? சரி, இந்த டைம் நான் பேசுறேன், நீ இரு. கமலா கிறிஸ்டபர் சார் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் தெரியும்ல, அப்புறம் என்ன? என்ன அவன சும்மா கதவை சாத்திட்டு? எதுக்கு சாத்துறனா? ஏன்னா உங்க அப்பா ஒரு மாடு, உன் தாத்தா ஒரு பன்னி, நீ ஒரு எரும மாடு. மரியாதையா பேசு. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படியா? அவனே ஒரு தண்டம், அவனை பார்க்க 2 தண்டங்க வந்திருக்கீங்க. வந்துட்டாங்க தண்ட பசங்க. வேஸ்ட் ஃபெலோஸ், போலனா போலீஸை கூப்பிடுவேன். நாங்க தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஏதோ சம்பந்தப்பட்ட பேப்பருக்காக ரொம்ப பேசிட்டேன் மேடம். இங்க பாரு, தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நம்மளும் பெரிய பெயிண்டிங் ஃபேமிலி தானே, இப்பெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. வாடா. இங்க வாடா. உன்ன இல்லடா, அவன. சொல்லுங்க. பெயிண்டிங் ஃபேமிலின்னு சொன்னியே, என்ன பெயிண்டிங்? எங்களது பெரிய பெயிண்டிங் ஃபேமிலிங்க. என் பாட்டியோட அப்பா ராஜா ரவிவர்மன்
சவுத் இந்தியாவில் பிறந்து அப்படியே வெளியூர் போயிட்டாரு. எங்க அப்பாவோட அப்பா MF ஹுசைனுங்க. நார்த் இந்தியாவில் பிறந்து இப்பதான் போனாரு. எங்க ஹுசைன் தாத்தாவோட டாக்குமெண்ட் அந்த கபோர்ட்ல இருக்கிறதா சொன்னாரு. அதான் எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பனா உன் பேரு? என் பேரு FM ஹுசைனுங்க. அப்ப அவன்? என் மாமா ஜாகிர் ஹுசைன். அப்பப்ப தபலா வாசிப்பான். நீங்க ஹுசைன் ஃபேமிலியா? நான் அவரோட பெரிய ஃபேன். அப்படிங்களா? நான் MF ஹுசைனோட பெரிய பையன், சத்தாம் ஹுசைனோட சின்ன பையன். அவன் யாருன்னா MF ஹுசைனோட சின்ன மாப்பிள்ள, ஒன்லி ஹுசைனோட பெரிய பையன். நாங்களும் சோட்டா மோட்டா பெயிண்டர்ஸ் தான். உங்க தாத்தா MF ஹுசைன்னா எனக்கு ரொம்ப உசுரு. ஐ லவ் பெயிண்டிங்ஸ், யூ நோ. ஐ டோன்ட் நோ மேம். ஒரு நிமிஷம் இருங்க. என் மச்சானுக்கு நீங்களும் ஒரு பெயிண்டர்னு சொல்லிட்டு வரேன், சந்தோஷப்படுவாரு. அவன் பேரு சதார் ஹுசைன் தானே? அது என் அப்பா பேருங்க. அப்பனா வெறும் ஹுசைன் தானே? அது அவங்க அப்பா பேருங்க. அப்பனா FN ஹுசைன் தானே? அது என் பேரு. தபலா ஹுசைன்? அது அப்பப்ப வாசிப்பான். பேரு ஜாகிர் ஹுசைன். ஒரு நிமிஷங்க, அவனுக்கு உங்க டேலண்ட பத்தி சொல்லிட்டு வரேன். அங்க என்னடா பேசிட்டு இருந்தா? எனக்கும் அந்த டீலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல. அந்த லேண்ட் பேப்பர் இனி என்னால தான் வரும். அதனால இப்ப டீல் என்னன்னா 70% 30%. அந்த சீன்லாம் கிடையாது. வந்தா எனக்கு, போனா உனக்கு. உனக்கு எது ஓவரா தெரியல. ஆமா, சொல்ற இடத்துல நான் இருக்கேன், கேட்கிற இடத்துல நீ இருக்க. என்னது 70-30? 100% இதுதான் கரெக்ட். எஸ், 70-30. இதுல வித்தியாசம் 70 உனக்கு, 30 எனக்கு. என்னது? நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. அடே ஹுசைன், இந்த நீ கேட்ட கவரு. நான் வரேங்க. இப்ப எதுக்கு டீனர் கூட்டம் வந்திருக்கிற? காசு வந்தானே துணி வாங்கிக்கலாம். காசு வரணும்னா துணி வாங்கணும். ஹோட்டல் போகும்போது ராஜாவை மீட் பண்ணேன், இப்போ அஃபிஷியலாக மீட் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ல போனா வேல்யூவே வேற. இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ உனக்கு தெரியலடா. சட்டை நல்லா இருக்கு, ஆனா காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. ஆட்டோ. ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஆட்டோல போல. நடந்து போனா வேர்த்து கூட்டுமே. இரு, நான் சொல்றேன்ல. டேய் ரவி, எங்கடா போன? சாஃப்ட்வேர் மாதிரி ஐடி கார்டு எல்லாம் போட்டிருக்கிற. டேய் ரவி, என்னடா பண்ற? வெல்கம் சார். ஹலோ. இங்கிட்டு பேசுறது ரமேஷ், அங்கிட்டு யாரு பேசுறது? டேய் லூசு பையல, நான் தான்டா. கசினுக்கு கசினு. டேய் என்னடா இது, சுத்தமா டவரே இல்ல. சொல்லுங்க. நம்ம அம்முக்கு கங்காரு மச்சவரோட பையனோட சம்பந்தம் பேசிட்டேன்டா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இங்க சார் இருக்கு. என்ன வேணும்? பேலன்ஸ் பார்க்கிங். ஐடி கார்டுலாம் எனக்கு எதுக்கியா? துணியை வாங்கிட்டு ஊரை பக்கம் பார்த்து போயிடுவையா? இல்ல சார், உங்க காரை பார்க் பண்ணிட்டு திரும்ப நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓஹோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போ. வா வா, வந்து உட்காரு வா. டேய் ராகவேந்திரா PAக்கு பத்திரிக்கை அனுப்பணும், நீ ஞாபகப்படுத்தவே இல்லை லூசு பையல. ரவி ரவி ரவி, ஏய் கார் ஐடியா சூப்பரா ரவி. படிச்சா கூட நல்ல அட்வான்டேஜ் தான் போல இருக்குல்ல. கரெக்ட் தான், படிக்கலன்னா எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். கரெக்ட் தான் கரெக்ட் தான். எதுக்கு இந்த பேப்பரை சேஃப்டியா வச்சுக்கிறேன், டேஷ்போர்டுக்குள்ள வச்சிருவான். இங்க பாரு, இவன் வந்து திலீப் குமாரோட ஃபேனா இருப்பான் போல இருக்கேன். எவ்வளவு போட்டோஸ் வச்சிருக்கான் பாரு. அமிதாபே திலீப் குமார் ஃபேன் தான். ஆனா நானும் அமிதாப் ஃபேன் தான். மார்ச்ராஜ் கேங்கா? இல்ல, சாவித்ரி, கோச்சி சாவித்ரி தேவி. கோச்சி சாவித்ரியா? அவங்க யாரு? அவங்க இல்ல, அவரு. காசு என்னால டைமுக்கு கொடுக்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, நான் சீக்கிரமா கொடுத்துடுறேண்ணா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. தண்டனையா? என்ன தண்டனை? ஓகேண்ணா. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவர் பேச்ச கேட்கலன்னா காதை அறுத்துருவாரு. ஏன் காதையா? டேய், அவன் காதை அறுங்கடா. வேண்டாண்ணா, என்னால எதையும் பார்க்க முடியாதுண்ணா. லூசு பேலா இருப்பானா? காதை வெட்டினா கண்ணு எப்படிடா தெரியாம போகும்? காது இல்லைன்னா கண்ணாடி போட முடியாது இல்லைண்ணா. கரெக்ட் 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 தானே. சரிண்ணா. டேய், அவன் காதை அறுங்கடா. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா வணக்கம் சாவித்ரிடா. என்னடா நடிக்கிறியா? காசு வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? அண்ணா அப்படித்தான் சொல்றாரு. காசு வாங்கி 2 மாசம் ஆனாலும் வட்டிலாம் கட்டிட்டு தானே இருக்கேன். உன் மூஞ்சி, காசு வாங்கி 2 மாசம் ஆகுது.
ஓ 3 மாசம் ஆகுது. ஏண்டா நாங்க இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க என்னடா டிஸ்கஷன் கேக்குறாரு. உங்க காசு விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் தொண்டையில ஏதாவது சிக்கிருச்சா? ஆமா நீ ஏன் பேசுற? அவனை பேச சொல்லு. சொல்ல மாட்டியா? நான் சொல்றேன். என்னடா நான் சொல்றேன்ல. சொல்லு. சொல்லவா? டேய் நான் சொல்றேன். திலீப் குமார் நல்லா இருக்குல்ல? இப்போவாச்சும் நீங்க நம்புறீங்களா? இப்ப நம்பு. ஹேய் தலை தூக்கு, கீழே குனி, இப்படி திரும்பு, வாயில கை வை. திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? அண்ணன் திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? இருக்கீங்களா? இருக்கீங்க தானே? அண்ணன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஓகே. டேய் சந்து, காசு எப்ப தருவேன்னு கேக்குறாரு. அண்ணா 2 நாள்ல எல்லா காசுமே கொடுத்துட்றேண்ணா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்காரு? அட்லீஸ்ட் 1 இல்ல 2 மணி நேரம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். நம்ம 2 பேரும் பாக்ஸ கீழே வச்சுட்டு உட்காந்துடலாம். சாவித்திரி என்ன சரின்னு சொல்றாரு. ஓகே அண்ணா, கிளம்புறேண்ணா. இந்த அடி அடிச்சா சரின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்படியே ஒரே மாதிரி இருக்குண்ணே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். இந்த பாட்டு எந்த சினிமால வருது திலீப் சார்? அண்ணன் ஹிந்தி படம்லாம் பார்க்க மாட்டார். இது தமிழ் பாட்டா லூசு பையல? சொல்லுங்க சார். பாகிஸ்தான் தீவிரவாதிங்க ராயப்பட்ட சீர்வாச நகர்ல இருக்கிற சாய்துர்கா அபார்ட்மெண்ட் பிளாட் நம்பர் 705 இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் சார். அவங்களை எப்படி பிடிச்சாகணும்? கண்டிப்பா சார். நெருப்பு புலி எங்கிட்டயே அவங்க வச்சுக்கிட்டா அவங்க கதி அதோ கதிதான் சார். ஐ நோ அவங்க கதையை எங்கிட்ட விட்டுருங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு நீ சொல்லக்கூடாது, அவர்தான் சொல்லணும். சரி கோ. கோனா என்ன மட்டும் தான் போ சொல்றீங்க? 2 பேரும் போனா லெட்ஸ் கோன்னு சொல்லணும். உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இப்ப நீ சொல்லலாமா ஆல் தி பெஸ்ட்? பேப்பராட படிச்சிட்டு இருக்க, வசமா மாட்டினடா. சொல்லுடா, சொல்லு. மிச்ச பேருங்கடா எங்க? மத்தவங்க எல்லாரும் எங்க? டிஃபன் வாங்க போயிருக்காங்க சார். டிஃபன் வாங்க போயிருக்காங்க சார். பட்டேல் கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா நீங்க? 705ல டெரரிஸ்ட அரெஸ்ட் பண்ணிருக்க, வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கங்க. மறந்துட்டேன். டேய் டேய் நில்லு, நில்றா, ஓடாத நில்லு. சார் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயா போனா? இப்படி போனா மேல போனானா? வான் பின்னாடி தானே போனா. நீ கீழே போயா? நீ போ, எனக்கு தெரியும். கூட பேசாத போ. டேய் யாரா நீ? எவ்வளவு தூரம் தான் ஓடுவ? பில்டிங்கும் தாவியா ஓடிக்கிட்டு இருக்க, எங்கிட்டயே உன் வித்தை காட்டுறியா? சரண்டர் ஆயிடு.
அட ஆத்தாடி. ஏய் சார் சார் நீங்களா சார்? நீங்க எப்ப சார் ஏறினீங்க? சாரி சார். இங்க வா, உள்ள லாக் பண்ணு. உள்ள போடாம அவனை. நெருப்பு புலி என்கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னோட கதை அதோ கதிதான். அது எதுக்கு சார்? புலி கிட்ட நீ போனாலும் புலி உங்ககிட்ட வந்தாலும், நெருப்பு கிட்ட நீ போனாலும் நெருப்பு உங்ககிட்ட வந்தாலும், பட்டேல் கிட்ட நீ போனாலும் பட்டேல் உங்ககிட்ட வந்தாலும் டேஞ்சர் உங்களுக்கு தான். நெருப்ப கண்டோ புலிய கண்டோ பட்டேலுக்கு பயம் கிடையாது. சார் நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டடா நீ. பாப்பாக்கு கர்னி முச் கர்னி ஹே, நாமுக் ஹென்யே. உனக்கு ஹிந்தி கூட புரியல. கார்ல போய் தூங்குடா. கார்ல போய் தூங்க இல்ல, கார் ஹே பைட்டோ. இங்க பாரு, நம்ம 2 பேரும் சேம் பஜா இருந்தாலும் அண்ணா சார மாதிரி நான் நேர்மையா இருக்கேன். நீ 10,000 ரூபாய் கொடுத்துதான் இந்த போஸ்ட்ல இருக்க, மறந்துடாத. இவர்தான் ராஜா சார். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மெயில்ல தெரிஞ்சிருக்கான். நீங்க பாத்துட்டீங்கன்னா மேடம் செக் பண்ணு. நான் பாத்துட்டேன் சார். இது என்னமாச்சு? சாரி சார். அம்மானா ரொம்ப பிடிக்கும் போலக்கடா. அம்மாண்ணா எனக்கு உயிர்ரா, அதனாலதான் உன்னை அடிச்சேன். வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன் சார். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீதான் சர்வீஸ் பண்ணணும். ஓகே சார். ஷர்மா சார், இவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. சரிங்க சார். தேங்க்யூ சார். உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு நாளைக்கு மறுபடியும் ஊத்துனேன்னா கொடுத்ததை வாங்கிடுவாங்களா சார்? வாங்க மாட்டோம். ஏன்? இது கள்ள நோட்டு. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. யாரடா அவன் வச்சுக்கிறேன்னு சொன்னா? அம்மா உங்களே இல்லம்மா. உட்காரு ஷர்மா. தேங்க்ஸ் அம்மா. அந்த வெயிட்டர் ஒரு வார்த்தை சொன்னான். வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன் சார். எனக்கு அதை கேட்டதுல இருந்து வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன் சார். என் மனசுல ஒரு கவிதை ஓடிக்கிட்டே இருக்கு ஷர்மா. நீ எங்கேயும் போகாம உட்காரு. வாஷிங் பவுடர் நிர்மா, சங்கர் தயாளு சர்மா, நான் செய்வேன் குருமா, தின்னுட்டு போலாம் பர்மா, தின்னுட்டு போலாம் பர்மா, என் பேரு வைதா ரகுமா, என் அழக போல வருமா, நான் சொன்னா கேள்றா சர்மா. அம்மா, 4 லைன்ல பெண்களை பத்தி எவ்வளவு புகழ்ந்திருக்கிறீங்க. இதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கா சர்மா? மீனிங் இல்லைன்னாலும் இது ரொம்ப நல்லா இருக்குமா. வா 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 சர்மா. என்ன ஹோட்டலுக்குள்ள போலீஸ்லாம் பரேட் பண்றானுங்க? வேற சார், இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன சார் இவ்வளவு போலீஸ் வந்துட்டு போறாங்க? உள்ள மினிஸ்டர் பாபு சங்கர் இருக்காரு. ஓ தேங்க் யூ. ஆமா, இந்த பாபு சங்கர் யாரு? அதான்டா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். ரொம்ப மோசமான ஆளு. பார்க்க தான் காமெடியன் மாதிரி இருப்பானா, அவனை பார்த்தா சிஎம்ஏ எழுந்துச்சு மரியாதை கொடுப்பாரு. இவன் தான் சார். மினிஸ்டர் சார், ராஜா சார் அங்க இருக்காரு. அந்த மெசேஜ் அனுப்பிடு. அண்ணே வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே. எப்படி இருக்க சங்கர்? அண்ணே ரொம்ப பிரமாதமா இருக்கேன். நான் விக்ரமாதித்தன் மாதிரி அந்த மோகன்ராஜ் கோர்ட்ல பெட்டிஷன் எழுதி போட்டதுனால அவனோட மொத்த மானமும் போயிடுச்சு. சமீபத்துல
பிரஸ் மீட்ல சிஎம் முன்னாடி நல்லா ஆட்டம் போட்டனா அப்ப சிஎம்க்கு கோபம் வந்ததுனால அதுவும் போச்சு. என்ன பதவியை விட்டு தூக்கணுங்கிற ஆசையே அவருக்கு போயிடுச்சு. நீங்க எனக்கு துணையா இருக்கும் போது என்னோட கரியர் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இல்லைங்களாண்ணே? டீ குடிச்சிட்டு போ. வேண்டாண்ணே, என்னோட ஆரோக்கியம் மொத்தமும் போயிடும். அப்புறம் என்ன, உங்களை பார்த்துட்டேன், அதுவே நான் செஞ்ச பெரிய பாக்கியம். அப்ப நான் வரேண்ணே. சங்கர் அண்ணே. சங்கர், அண்ணே. அந்த கெமிக்கல் ஃபேக்டரி பத்தி. லக்கி, ஹாய் சார். இங்க வா. சங்கர், அண்ணே. இந்த பொண்ணு பேரு லக்கி. ஐயோ, லக்ஷ்மி பிரசன்னா. இந்த பொண்ணுக்காக தான் நான் இந்த ஹோட்டலுக்கே வந்தேன். ரொம்ப நல்லா பாத்துப்பா கெஸ்ட் எல்லாரையும். தேங்க் யூ சார். லக்கி, இவரு தெரியும் சார், மினிஸ்டர் பாபு சங்கர் தானே சார்? என்ன பத்தின எல்லா விவரங்களையும் இந்த பொண்ணு புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுங்கண்ணே. பாய் பாய். பாய் பாய். இவ்வளவு பெரிய மினிஸ்டர் ராஜா சாருக்கு பயப்படுறாருனா ராஜா ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்னு புரியுது. நாம டூப்ளிகேட் பேப்பரை வச்சு ராஜாவை ஏமாத்தலான்னு பிளான் பண்றது சரிதானா? ஹே, அங்க ஒன்ன மாதிரி ஒருத்தன். ரவி 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 Stop. Mr. Bouncer, I would like to meet Raja sir. I have a business proposal. Hello Mr. Raja sir. I'm Ravi. I have something of your business. Only Hindi Tamil, no English. சார், சாரதா நகர்ல இருக்க 5 ஏக்கர் லேண்ட் உங்களுதா சார்? அதான் சார், அந்த சுப்பிரமணியத்தை அடிச்சு பிடுங்கணும்ல அந்த லேண்டு, கெமிக்கல் ஃபேக்டரிக்காக ஆட்டை போட்டோமே அதை சொல்கிறான். பக்கத்தில் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க லேண்ட் எங்கள் தான் சார். ஏன் தம்பி, நாங்கள் 100 வாட்டி கேட்டோம், நீங்கள் விற்கல. இப்போ வாஸ்துவும் சரியில்லை. எங்கள் பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க. சார் மாஸ்டர், சொல்லுங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ப்ராப்ளம் ஆச்சே, அந்த லேண்ட் தானே? அது அக்னி மூலையில் இருக்கு, கீழே நெருப்பு வச்ச மாதிரி தான். நல்ல வேளை இவங்க அம்மா அந்த நிலத்தை கொடுக்கல, இல்லைன்னா இந்நேரம் நம்ம அம்மாவுக்கு சங்கு தான். சரி, உங்க இஷ்டம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவனே போய் ஆப்பில் உட்கார்றானே. ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, இருக்கிறதும் போயிடும். ஷர்மா சார், நான் வாக்க நம்புறவன், வாஸ்துவே இல்ல. இவன் கூட பேசி டீல ஓகே பண்ணுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். நியூஸ் பேப்பர்ல எங்க பாட்டி எல்லாமே என் மச்சான் பேர்ல எழுதிட்டாங்க. நான் தான் சார், இந்த வரேன். வணக்கம் சார். வணக்கம். Hey, what is this? Why are you disturbing our VIPs? Security? Hello, we are in business meeting. Don't disturb us. Hey, listen. Hey ma'am, you listen. Leave us alone and park yourself somewhere else. Hope you understand English, ma'am. பரவாயில்ல லக்கி, நோ ப்ராப்ளம். Okay sir. எப்போ காட்டுவீங்க? முகத்தை இல்லை, ஒரிஜினல் பேப்பர்ஸை. பாட்டி வீட்டுக்கு போய் கொண்டு வருவோம். நாளைக்கு எடுத்துட்டு வரட்டா? நாளைக்கு சார் துபாய்க்கு போறாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள கொண்டு வாங்க. பார்க்கலாம் சார். அவர் கை கொடுக்க மாட்டாரு. எப்படி டீல் பண்ண பாத்தியா? நான் பார்த்தனே. அதான் ஒரிஜினல் பேப்பர் நம்ம கையில இருக்கு, அது இப்பே காட்டி இந்த வேலை முடிஞ்சிருக்கும்ல. டே லூசே, ஒரிஜினல் பாக்கெட் வச்சு சுத்த Hello, கூடாதுடா. excuse me. அங்க ராஜா சாரே சொன்னாருன்றதுக்காக தான் உங்களை விட்டுட்டேன். இல்லன்னா இந்த நேரத்துக்கு போலீஸ் கூப்பிட்டுருப்பேன். ஹலோ, இந்த ஹோட்டல்ல ராஜா சார் கிட்ட பேசணும், போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவியா? இங்க வராதீங்கன்னு சொன்னல, திரும்ப எதுக்கு வந்தீங்க? பிசினஸ்க்காக. உங்களுக்கு பிசினஸா? நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. ராஜா சார் மாதிரியான பெரிய பிசினஸ்மேன் கூட உங்களுக்கு என்ன பிசினஸ்? இப்படிலாம் செஞ்சீங்கன்னா என்ன வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. பசங்கனால இப்படிதான் இருக்கீங்க. உங்களுக்குலாம் இதேமே கிடையாதா? பொண்ணுங்க ஹார்ட் அட்டாக்ல போனதை விட பசங்க தான் அதிகமா போயிருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு ஹார்ட் பெருசு, ஏன்னா பொண்ணுங்களுக்கு சின்ன ஹார்ட். கண்ணு கூட தெரியாதா? ஹார்ட் லெஃப்ட்ல இருந்தாலும் அது பண்றது ரைட்டு. வாடா. ஐயோ டேய், நீ சூப்பர்ரா. மை சிஸ்டர்ட்ட நீ என்ன பேசுனேனே தெரியல, ஆனா நல்லா பேசுனடா. கம் ஆன் மேன், இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம். டேய், புரியலனாலும் சோக்கா பேசுறடா. ஃபோன் வர. டைட்டானிக் 2D, டின்டின் 3D. யாரு இவன்? ஒரு உதவக்காரன் வையா. எப்படியோ ராஜா சார் 6 மணிக்கு தானே வரேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள போய் நான் இவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்ப பேப்பர் அதான் என்கிட்ட இருக்குல்ல. சாரி. என்ன என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், இதை நான் வச்சுக்கிறேன். அப்ப நானும் உன்னை நம்ப மாட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். சொல்லு. நம்ம கிட்ட 4 பேப்பர் இருக்குல்ல? ஆமா. 1, 3 நீ வச்சுக்கோ, 2, 4 நான் வச்சுக்கிறேன். அடேங்கப்பா, சரியான ஐடியாயா. இந்தா புடி. இங்க பாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள மறக்காம ஹோட்டலுக்கு வந்துரு, அங்க பார்க்கலாம். ஓகேடா ஓகேடா, எப்படி சிறப்பா செஞ்சு முடிக்கிறோன்னு பாரு, கலக்கிடலாம். இவளா? ஐயோ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். ஒரு ஃபோன் காலாவது அட்டெண்ட் பண்றானா இடியட். வா, போனை பார்த்தா பிரச்சனை தான் வரும். அங்கடிக்கடி.
என்ன ரொம்ப நேரம் ஆச்சா? அடடா 4 மணிக்கு வரேன்னு சொன்னா இப்பதான் வந்திருக்க. நான் தான் வேற போன்ல கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. நீ ஒன்னும் எனக்கு கால் பண்ணல, நான் தான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியா? எடுத்தானா? எடுத்தானா? ஆமா ஆமாடி, என் போனை யாரோ திருடிட்டாங்க. நீ எப்ப பார்த்தாலும் இதே கதை தான் சொல்லிட்டு My sister இருக்க. promise. லாஸ்ட் டைமும் இதே கதை தான் சொன்னேன். மை சிஸ்டர் ப்ராமிஸ். அதே போனோட தான் வந்திருக்கு. மாடல் பிடிச்சிருக்குன்னா அதே போனை வாங்கினேன். அடச்சி, கெட் லாஸ்ட். சார் இருக்காரா? ராஜு சார் உங்களுக்கு அதான் வெயிட் பண்றாரு. எம்ஆர் சாரையும் கூப்பிட்டுருக்காரு. எம்ஆர் சார் எதுக்கு? நீ கொண்டு வந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றதுக்காக. ஒன்னாகாது, வாடா. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இப்ப கேரட் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுமா. ஷர்மா, இந்த வாட்டி கேரட் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், உட்காரு. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுமா. திருப்பியும் வருதாம்மா? வருது. உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுத்துட்டு போனா ஜூஸ் அந்த பாய். சல்மான் கான் எப்ப போனாரு துபாய். ஹிந்து முஸ்லிமும் சொல்லிக்குவாங்க பாய் பாய். நாயகன் படத்துல கமலஹாசனை கூப்பிடுறது பாய் வேணு பாய். என் பேரு வைதா ரகுமா, நான் நல்லா வைப்பேன் குருமா. நான் சொன்னதை கேட்டியா ஷர்மா? கடவுள் கால் எடுத்ததுக்கு பதிலா இவ்வளவு ஊமையாக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா, என்ன குரல் மாறிடுச்சு? என்னதுதாம்மா? 2 லைன்ல கிரிக்கெட் பேட்டை பத்தி எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்கம்மா. இதுல கிரிக்கெட்டை பத்தி சொல்லிருக்கேனா? கிரிக்கெட்டும் இருக்கு, சூதாட்டமும் இருக்குமா. உங்களை டிவில சிங்கரா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஏன் ஷர்மா? கண்டஸ்டன்ட் அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்ன ஏமாத்தினா உன் உயிரியே எடுத்துருவேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? நான் யார் தெரியுமாடா? சார் வேணாம் சார், விட்டுருங்க டேய், கதவு மூடு. டேய், கதவு மூடுடா. அம்மா, क्या बेटा? பாதாம் பாயாசம் சாப்பிட்டீங்களா? नहीं. பாயசத்துல கலந்து கூட சட்டுன்னு மேல போயிருவா. சார் பேப்பர் சார். பேப்பர் சார். ராஜா சார், அந்த இடத்தோட வாஸ்து கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம எல்லா வியாபாரத்தையும் மூட வேண்டியதுதான். மூடனா போதும் இல்ல, போனா தான் மூடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ராஜா சார் வாஸ்து நல்ல வாஸ்து தான் சார். உசாரையா உசாரே ஓரஞ்சாரம் உசாரே உசாரையா உசாரே. இந்த பாட்டு எந்த படத்துலன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஜுராசிக் பார்க்கோடது. கரெக்டா? டவுட்டே இல்லை சார். பேப்பர்ஸ் பக்கா ஒரிஜினல் சார். நான் சொல்றதை கேளுங்க, வாஸ்தே சரியில்லை. ஷர்மா சார், எம்ஆருக்கு காசு கொடுத்து அனுப்புங்க. கரெக்டா 10,000 இருக்கு. தேங்க்யூ என்ன சார். மனுஷன். ராஜா சார், நீங்க 6 மாசம் கழிச்சு வரும்போது மீட் பண்ணலாம் சார். விலைய பத்தி பேசலாம் சார். நாங்க என்ன நினைச்சோம்னா, நினைக்க வேண்டாம், கேளுங்க. சரி சார், சொல்லுங்க. 1 lakh. என்னது? என்னது 1 lakh நான் சொன்னீங்க? ஓகே, 1.5 lakh. நம்ம பண்ண பெரிய தப்பு இவர்கிட்ட போய் விற்க வந்தது. இவ்வளோ கம்மியா விற்கிறதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ண போதும். நல்ல ரேட்டுக்கே வித்தலாம். வாடா. என்கிட்ட வந்தவங்க நான் நோன்னு சொன்னாதான் போகணும். ஃபைனலா ஒரு ரேட் சொல்றேன். 2 lakhs. $2 லட்சம் விட $1 கூட அதிகமா தர மாட்டேன். $2 கோடியா? நான் பேசி பாட்டியை ஒத்துக்க வைக்கிறேன். நான் இவனுக்கிட்டே பேசுறேன் சார். 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க சார். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. அஷ்டமி நவமி நல்ல நாள் இல்லை சார். அப்புறமா ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துடலாம் சார். ஷர்மா சார், நீங்க சொல்றதும் வேண்டாம், நான் சொல்றதும் வேண்டாம். தசமி என்ட்ரு ஆச்சுனாலே 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கலாம். வேண்டான்னு சொல்லாதீங்க. ஷர்மா சார், செக் ப்ரிப்பேர் பண்ணுங்க.
தேங்க்யூ சார். டேய் அந்த செக் புக் எடுறா. இதுக்கு தான் நான் இங்க வர வேணாம்னு சொன்னேன். ஆமா, கமிங் கோயிங் ஆஃப் தி ஜுராசிக் பார்க். செக்கு. கேஷியர், இவங்களுக்கு 1 lakh பணம் கொடுங்க. டோக்கனை கொடுத்து விடுங்க சார். டவுட் எல்லாம் வேண்டாம், ஏன்னா இது ராஜா சாரோடைய செக். 1 லட்சம் 2 லட்சம்லாம் எதுக்காக செக் பண்ணணும்? அக்கௌண்ட்ல கோடி கோடியா இருக்கு. பரவாயில்ல, கொடுங்க. ரெடியோட பில்டப் பார்த்து பயந்துட்டேன். ஆனா உங்க மொக்க தான். ஏய் தம்பிங்களா. ஓய் ஓய் நாயக்கா. நான் இங்க தான் நின்னுகிட்டு இருக்கேன். இங்க என்ன சார் பண்றீங்க? எவ்வளவுக்கு செட்டில் ஆச்சு? மார்க்கெட் ரேட் தான் கேட்டோம். அப்ப ஏன் கமிஷன்? அதான் சர்மா சார் கொடுத்துட்டார்ல. அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இது நான் இஷ்டப்பட்டு செஞ்சேன்ல, அதுக்கு நாங்க எதுக்கு கொடுக்கணும்? எங்க பேப்பர் எல்லாமே ஒரிஜினல். பேப்பர்ல இருக்கிற மேட்டர் எல்லாம் ஒரிஜினல் தான், ஆனா பேப்பர் தான் டூப்ளிகேட். சார் நீங்க கேட்டது கரெக்ட் தான். அப்போ ராஜா சார் கிட்ட போய் சொன்னீங்களா? நான் இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவேன். ரஜத் 6 மாசம் கழிச்சு துபாயிலேருந்து வருவான். என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நல்லா இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். சரி, வந்தது வந்தாச்சு. உங்ககிட்டயும் ஒரு பிட்டை போட்டு காசை கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எங்க என்னோட கமிஷன் நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல? இத பாருங்க, இது என்னோடது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் உங்களோடது. சரியா? இனி உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. டா 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 டா. டே, காசு போச்சுடா. போனா போட்டோம். 1 lakh தானே போகுது. மீதி இருக்க 99 லட்சம் நமக்கு தான். வாடா பாத்துக்கலாம். வாடா, இவ்ளோ சம்பாதிக்கிறோம்ல, 1 lakh தானே. வாடா, இதுக்கு போய் கவலைப்பட்டு. மார்ச் ராஜ் வந்திருக்கேன். செல்ராஜ் வந்திருக்கேன். MS ராஜ் கொடுத்துட்டாரு. அண்ணா அங்க பாரு, அவங்க தான் விடாத. நில்றா மச்சான், நில்லு. எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுற? நில்றா. போ 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 போ. புடிடா அவங்கள. சீக்கிரம் போ. டேய், நீ விட கூடாதுடா அவங்கள. நில்லு. அண்ணா இங்க பாரு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவனுங்க லெஃப்ட் சைடு தான் போயிருக்கானுங்க. நாம அப்படியே ரைட் சைடுல போட்டு அவனுங்க அப்படியே புடிச்சிடலாம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியால. சரி வா போலாம். வா வா வா. ஏய் டேய் குர்ரா, எங்களோடதுடா. டேய் குர்ரா. ஏய் நில்றா. ரைட், வா 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 வா. ஏய் நில்றா. என் பேக் குடுத்துறடா. டேய் ஏய் என்னடா? டேய் என்னடா உங்களுக்கு வேணும்? நில்றா. அட ஏய் என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? முதல்ல போய் அவங்கள பிடிக்கடா. வாடா சீக்கிரம் வாடா. தண்டா வாடானா. ஏய் என் பேக்டா. அங்க போலாம். வா, விட்டுறாத. சரா. டேய் நில்லுங்கடா. விட கூடாதுடா. ஏய் நில்றா. டேய் யாரா? டேய் அட டேய் டேய் உன்னை விட மாட்டேடா. டேய் நீ தமிழ்நாட்டுல எந்த சந்தில போஞ்சாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேடா. நீ சைக்கிள்ல தப்பிச்சு போடினா விட்டுருவ நினைச்சியா? நீ எதுல போனாலும் சரி, பின்னாடி துரத்தி வந்து உன்னை புடிப்பண்டா. டேய் என் கிட்டே விளையாடுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? மார்ச் ராஜனா இந்த ஊரை அப்படியே கட 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 நடுங்கண்டா. உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன்டா. நீ எங்க ஓடுவ? நானும் பாத்துறேன்டா. டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன். கையறா. நீ எங்க போடா? சாரி சார், அந்த சைக்கிள்ல சார். இல்ல சார், கடவுளே தேந்திரியா? சார் இல்ல சார், சத்தியமா சொல்றேன் சார். என்ன துரத்திட்டே வரானுங்கடா. போடா.
ஏய் இதுல பேப்பர் தான் இருக்கு, பணம் இல்ல. நான் பாக்குறேன். ஏய் நிஜமா பணம் இல்லடா. வெறும் பேப்பர் தான்டா இருக்கு, பணம் இல்ல. இவ்வளவு தூரம் அலைஞ்சது வெறும் பேப்பருக்காகவா? காசே இல்ல, பேப்பர் எதுக்குடா? கிழிச்சு எறிகிறேன் பாரு. அது எதுவும் பண்ணாதீங்கடா. இவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிழிச்சு போட்டதான் ஊத்தி வரும். போங்கடா, போய் எடுத்துக்கோ. போடா. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலடா. 60 நாள். என்னது? ஒன்றும் இல்லை. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலடா. 76. என்னடா 76? 76 தடவை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். என்னடா கொஞ்சம் சீரியஸா பேசுடா. என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. காசு வந்தா அப்பாவை எப்படியாவது வெளியே கூட்டு வந்தலான்னு நான் நினைச்சேன். காசு வந்தோன்னா நிறையா பண்ணலான்னு நினைச்சேன். அதான் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. ஒரு வேலை பண்ணுவோமா? என்ன? காக்கி கிட்ட போயிட்டு ஒரு டூப்ளிகேட் பேப்பரை மறுபடியும் ரெடி பண்ணுவோமா? வேணாண்டா, அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ அவன் ஒரிஜினலே பண்ணி கொடுத்தாலும் டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியும். சொல்லுங்க. என் பேர் பார்த்த சாரதிமா. என் பேர் விஜய் சாரதி. உங்களுக்கு என்ன வேணும்? சாரதா நகர்ல இருக்க அந்த 5 ஏக்கர் உங்கள் தானம்மா? உங்களுக்கு எத்தனை முறை சொல்றேன் அதை நான் விற்க மாட்டேன்னு? அது என் புருஷன் ஞாபகமா வச்சிருக்கேன். ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா. விற்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஹலோ, வணக்கங்க, நான் பூசாரி பேசுறேன். சொல்லுங்க பூசாரி. அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணாரு. 30 லட்சம் கேக்குறாரு. நல்ல சம்பந்தம், விட்டுறாதீங்கம்மா. அந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லுங்க பூசாரி. ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஆகட்டுமா? அந்த இடத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அது ரியல் எஸ்டேட் பிசினஸ் இல்லம்மா. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்கம்மா. 30. 30,000? 30,000? 30,000 இல்லப்பா, 30 லட்சம். 30 லட்சமா? அது கூட ரியல் எஸ்டேட்டோட கணக்கு தான். என்னமா சொல்றீங்க நீங்க? சரியா தானே சொல்றேன். ஓகேனா சொல்லுங்க. அதுவும் நெட் கேஷ். நமக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. நமக்கு வேற வழி இல்லடா. 30 லட்சம் தானே, மீதி எல்லாம் நமக்கு தானே. அமைதியா இரு. ஆமா, 30 லட்சம் எங்களுக்கு ஓகேமா. எங்களுக்கு அந்த ஒரிஜினல் பேப்பர்ஸ் அது கொடுக்குறீங்களா? எப்பவுமே பெட்டியில தான் இருக்கும். நீங்க காசு கொடுத்ததும் அத நான் உங்க கையில கொடுத்துருவேன். சரிம்மா, ரொம்ப நன்றிமா. ஏய் வாடா. சாரி. அம்மா, பேர் என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிடு. சரிங்கம்மா. டேய் ரமேஷ், டேய் சுரேஷ், அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்கடா. வரேன்ப்பா. என்னடா 30 லட்சத்துக்கு ஓகே சொல்லிட்ட? டேய் 30 லட்சம் தானடா, செவரை தாண்டி வந்துடலாம். அந்த கிளவி தலகாணிக்கும் அவளுக்கும் நடுவில் தான் பேப்பர் வச்சு தூங்கும். பெரிய கிளவிக்கு பெரிய அடியும் சின்னவனுக்கு சின்ன அடியும் கொடுத்தா வரப்போகுது. அந்த பண்ணிச்சினி அவனுங்களுக்கா? அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஐடியா? சின்னவனுக்கு சின்ன அடியும் பெரியவனுக்கு பெரிய அடியுமா கொடுத்தா முடிய போகுது. சென்னையா மும்பையா? எதுக்கு? ஓடி போறதுக்கு. அங்க பாரு, அரிசி மூட்டெல்லாம் ஒரு கணக்கு. வரேன். எங்க இருந்து வந்தோமோ அங்கே போய் விஷயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் வா. எல்லாமே இப்ப செட் ஆயிடுச்சுடா. டேய், 1 கோடி ரூபாயில கிளவிக்கு 30 லட்சம், மீதி இருக்குது நமக்கு. காக்கியை கழட்டி விட்டுலாம். 70 லட்சம் நமக்கு தானே. கன்ஃபார்ம். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அது சரி. ஆனா அந்த கிளவிக்கு கொடுக்கறதுக்கு 30 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்து வரும்னா, என்கிட்ட ஒரு 22 லட்சம் இருக்கு. அதான் மீதி உன்கிட்ட ஒரு 5 லட்சம். வண்டி நிறுத்துறா. டேய் சந்து, உன் பிளான் என்னன்னு நல்லா தெரியுது. முதல்ல நான் சொல்றது முழுசா கேளுடா. நீ திருடுறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பேப்பர் மிஸ் ஆகும்னு எனக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு 22 இருக்கு, உன்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு. மொத்தத்தையும் கொடுத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு ட்ரை பண்ணலாம். வாய் மூடு. 5 லட்சமே பத்தாது, மீதி 10 லட்சம் ரூபாய் போட்டு எங்க அப்பா வெளியே கூட்டு வரலான்னு பார்த்தா அது உனக்கு பொறுக்கலையாடா? தம்பி, அப் அண்ட் டவுன் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்பி வந்து பாரு. கொடுத்தா என்ன தப்பு? இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம 30% எதிர்பார்த்தா எங்க இருந்து வருமா? 30 லட்சத்துல 5 லட்சம் தானடா கேட்டேன். உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. முழுசா கூட வேணாம், வந்ததுக்காவது 6 ரூபா கொடுங்க தம்பி. கொடுக்க மாட்டேன்டா. ரவி, கடைசியா கேக்குறேன், கொடுப்பிய மாட்டியா? கொடுக்கவே மாட்டேன். ரிக்ஷா வருமாப்பா? அதான் எனக்கும் தெரியல. டேய், 5 லட்சம் ரூபாய்க்காக பாத்தீங்கன்னா கோடி ரூபாய் போயிடுச்சு. சொல்றது நான் தரமாட்டேன். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இவனுங்க என்னடான்னா கோடி ரூபாய் லட்சம் ரூபான்னு பேசிட்டு இருக்கானுங்க. கடைசியா உன்கிட்டயாவது 10 ரூபா இருக்கா? இருக்கு. அப்ப உட்காரு. குடுப்பியா மாட்டியா? கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன்ல. இன்னில இருந்து உனக்கு எனக்கு குட் பை. சரி போடா போ. அந்த 8 லட்சம் ரூபாயை போட்டு கோடி ரூபாய் நானே எடுத்துக்கிறேன்.
உன்னோட ஹெல்ப் யாருக்கும் அவசியம் இல்ல போ. இவனுங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறானுங்கன்னு எனக்கு புரியல. அந்த கோடி ரூபாயில 30 லட்சம் யாரோ அந்த கிழவிக்கு கொடுக்கணுமா, மீதி 70 லட்சம் அந்த பையனுக்கு தானே சேரும். இவனுங்க எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறானுங்க? எனக்கு மட்டும் 5 ரூபா கொடுத்தா போதும்பா. உட்காரு. என்னடா என்னடா இது சின்ன பையன் மாதிரி? இல்லப்பா, ஆக்சுவலா அது உன்னை ஜெயில இப்படி பார்க்க முடியல. அதுவா, முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்குடா. நம்ம வீட்டுல 2 பேப்பர் தான், இங்க 6 பேப்பர். பேப்பரை எப்படியோ படிச்சிடற, ஆனா அதுல இருக்கிற விஷயம் தான் ரொம்ப ஏடா கூடமா இருக்கியா. அது இல்லப்பா, நீ ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா காலையில எங்களுக்கு பெட் காஃபி, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சாப்பிடணும், பிரெட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் எத்தனை வாட்டி சொன்னாரு கேட்டனா. ஆனா இங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை, ஃபுல் பிசிக்கல் எக்ஸசைஸ். அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டான்னு உங்க அம்மாவும் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருப்பா. அந்த கடவுள் உங்க அம்மா வார்த்தையை கேட்டாரு போல. அதான் நான் இங்க நோ ட்ரிங்கிங் நோ ஸ்மோக்கிங், முழு நேரமும் இங்க ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். இல்லப்பா, சீக்கிரம் கோர்ட்ல காசு கட்டி உங்களை வெளியே கொண்டு வரேன். ரவி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாயர் வந்தாரு. 2 நாள்ல ஜட்ஜு மாறிடுவாராம். நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வேஸ்டா தையா முடியும். பரவாயில்ல, ஃபீல் பண்ணாத, வெறும் 6 மாசம்தான். என்ன அவ்வளோ பணம் வேணுமா? ஆமா லாயர் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால தான் நீங்க மறைச்சு வச்ச காசை நான் கேட்குறேன். ப்ராக்டிக்கலாக இது எடுக்கிறது கரெக்டே இல்லை. தெரிஞ்சதுன்னா பெரிய கேஸில் மாட்டிப்பீங்க. அப்போ என்னால் கூட எதுவும் செய்ய முடியாது. நீ ரொம்ப வேண்டியவன், அதனால சொல்கிறேன். ஏற்கனவே உன் மேலே கேஸ் இருக்கு. தெரியும் சார், ஆனா எனக்கு இப்போ வேற வழி இல்லை. உனக்கு தெரியும் கோவிந்தசாமி, இதுல சர்க்கரையே இல்லை. போட்டு இருக்கேன். இல்லைன்னு சொல்றேன்ல. இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டான். இப்போ என்ன பண்றது? அம்பானி. கம பப்ப கம பப்ப கம பப்ப கம பப்ப. இங்க அம்பானி, அங்க யாரு? நான் தான் சந்து பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, டாக்டர் நாகராஜ ஸ்ரீனிவாச காமேஸ்வர லட்சுமி நரசிம்ம வெங்கட சூரியநாராயண சந்திரசேகர் அலையஸ் சந்து. சொல்றா என் தங்கம். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 8 லட்சம் ரூபா வேணும். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துறேன். நீ உனக்கு 8 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேக்குற, என்கிட்ட 8 லட்ச ரூபா கேக்குற. இந்த உலகம் பூரா படர்ந்திருக்கிற இந்த கடல் மேல சத்தியமா, இருக்கிற பஞ்சபூதத்து மேல சத்தியமா, இருக்கிற 4 திசையின் மேல சத்தியமா, 2 லட்ச ரூபா பணத்துக்காக 2 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு 1 ரூபா கூட பணம் கிடைக்கல. நீ போனை வை, என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன இப்படி பண்ணிட்டான்? யாரு? ஹலோ செல்லோ, நீ கரெக்ட் டைத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சந்து, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க அப்பல்லோல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு? உன்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கோ சீக்கிரம் எடுத்துட்டு வா. என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி நான் இப்பதான் ஹாஸ்பிடல் போய் சேர்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபா போச்சு. $5 லட்ச ரூபா கொடுத்துட்ட. என் ஃப்ரெண்டாவும் ஏத்துக்கோ ரவி. நல்லவனா இருந்தா சேர்த்துக்கிறேன். அவகிட்ட 20 லட்ச ரூபா கொடுத்தா அவ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துடுவா. அப்புறம் அது நமக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது. அவளுக்கு தேவை 30 லட்சம். இப்ப என்னடா பண்றது? சாவித்ரி, கோஷி சாவித்ரி. ஆனா பழைய பாக்கி ஒரு 2 லட்சம், இப்போ ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சம் ஆயிடும்னா. அந்த 5 லட்சத்தை சீக்கிரமா கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியாதுதா? இப்போ நீங்க 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா ஆகுது. அப்புறம் 5 நாள் கழிச்சு 10 லட்சம் ரூபா ஆகுது. சப்போஸ் நீங்க இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இப்போ மொத்தமா 5 லட்சம் ரூபா ஆயிடும். அப்புறம் நீங்க 5 லட்சம் ரூபா கொடுக்கலன்னு வைங்க, எந்த காசுமே இல்லாம ஆயிடும். ஏற்கனவே நீங்க ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, அப்புறம் நான் அந்த காசு இல்லன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இப்போ நீங்க 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா 5 நாள்ல 10 லட்சம் ரூபா ஆக போகுது. ஆமா, 10 லட்சம் ரூபா ஆகுது. 10 நாள் முடிஞ்சா 7 லட்சம் ரூபா ஆகுதுல்ல. 2 3 சேர்ந்தா 5 ஆகுதுல்ல. அதே மாதிரி 5 5 சேர்த்தா 10. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு 2 லட்சம், இப்போ கொடுக்க போற 3 லட்சம், மொத்தம் 5 லட்சம். அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் ஆக போகுது. இதுக்கு மேல நம்பலனா பாருங்க, இது 20 லட்சம் ரூபாய் இருக்கு. வச்சுக்கோங்க.
ஆனா இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, இப்ப மறுபடியும் 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்ச ரூபா ஆயிடும். அப்புறம் அந்த காசு 10 நாள்ல உங்களுக்கு 10 லட்ச ரூபா ஆக போகுது. அப்புறம் அது வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. அண்ணன் யோசிக்கிறாரு. அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாமா வேண்டாமா? சரி, மொத்தமா 10 லட்சம். 5 நாள்ல 3 லட்சம் கொடுக்கணும். இல்ல நாங்க 3 லட்சம் கொடுத்தா 5 நாள்ல 10 லட்சம் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு கணக்கெல்லாம் தெளிவா புரியுதுல? நாங்கெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பு. ஓ, இப்போ எங்க கணக்கெல்லாம் ஓடுற தண்ணி மேல இருக்கு. சரி நல்ல கணக்கு. லாபம் 1 2 3. ஓ, அண்ணனுக்கு டவுட் வந்துருச்சு. ஆனா இப்போ நீங்க வந்து 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களா? போதும். இந்த கணக்கெல்லாம் எங்க சாவித்திரி எனக்கு தெரியும். நீங்க காசு வாங்கிட்டு கிளம்பு. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். ஆனா உங்களுக்கு தெளிவா புரியுதுல? நீங்க இப்போ 3 லட்ச ரூபா. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. முதல்ல நீ கிளம்பு. இடத்த காலி பண்ணு. அண்ணன் இப்ப கணக்கு போடுற நேரம் 2 + 3 5. 5 நாள்ல 10 கொடுப்பாரு. 5 நாள்ல 10 கொடுத்துருவாங்க. அந்த 10 லட்சத்துல 2 வாங்கிட்டா மீதி 8 லட்சம் இருக்கு. 8க்கு நாம 3 கொடுத்துருக்கோம். மீதி 5 லட்சம் இருக்கு. நாம அவனுக்கு கொடுத்தது 5. அவன் கொடுக்குறேன்னு சொன்னது 10. அவன் கொடுக்குறேன்னு சொன்ன 5 லட்சத்தை கொடுக்கலன்னா நம்ம கொடுத்த 5 லட்சம் இருக்கு. அதை திருப்பி வாங்கிட்டோம்னா மீதி 3 லட்சம் எங்க போகும்? திருப்பி கொடுக்கலன்னா நாம எங்க போறது? உனக்கு புரியுதான்னு கேக்குறீங்களாண்ணா? நல்லாவே புரிஞ்சுதுண்ணா. டைம் நல்லா இருந்தா பணம் தானா நம்மள தேடி வரப்போகுதுடா. சாவித்திரி கிட்ட இவ்வளவு ஈஸியா நம்ம பணம் வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லை. ஆமாமா, நானும் எதிர்பார்க்கல. யாரு? ஹலோ, சர்மா பேசுறேன். ராஜாக் சர்மா. சார் சர்மா சார். பிசினஸ் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு சார்னு சொல்லிட்டே இருக்க. ஓகே சார், எங்களோட நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீ பெரிய சூப்பர் ஸ்டார். உன்னுடைய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் பாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சுண்டக்கா வேலை. அதுக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? காஃபி டேல சார். காஃபி டே பேரர் 2 காஃபி எடுத்து வை. ஓஹோ, காஃபி டே இப்ப ரிக்ஷாலே நடத்துறாங்களா? டிராபிக் சவுண்ட் எல்லாம் கேக்குது. சத்தம் உங்ககிட்ட இருந்தா, எங்கிட்ட இல்ல. ஹலோ கேக்கல சார், ஒரே சத்தமா இருக்கு. அது மியூட்ல போட்டாலும் கேட்கும். ஏன்னா அது எங்க அம்மா ஜூஸ் உறிஞ்சி குடிக்கிற சத்தம். எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? நாளைக்கு ராஜா சார் துபாய் போறாரு. போறதுக்கு ஒரு நாள் முன்னால பார்ட்டி வைக்கிறது அவருடைய வழக்கம். எதுக்குன்னா ஃபிளைட் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களும் வந்துடணும். என்னைக்குன்னு சொல்லுங்க சார். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் பார்ட்டி ஆரம்பிச்சிரும். லேட்டா வந்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. சீக்கிரமா வந்துருங்க. புரிஞ்சுதா? ஓகே சார், நான் வச்சிரேன் சார். ஷர்மா. அம்மா ஷர்மா, இன்னைக்கு நீ இவ்ளோ நேரம் பேசுறதுக்கு போதுமா? என்ன விட்டுருங்க. சொல்றத கேளு. சா ரொத்தா ரொத்தாரா ரொத்தா ரொத்தா ரொத்தாரா. என் ஃபேஸுக்கு க்ளோஸ் அப் புப்பு 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 பு. என் வீட்டுக்கு நெரோலக்கு புப்பு 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 பு. என் காலுக்கு பாட்டா செருப்பு புப்பு 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 பு. என் பேரு வெடிதாரகமா புப்பு புப்பு பு. நான் நல்லா குருமா வைப்பேன். டட்டா 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 டா. நீ வடா ஷர்மா. மம்மா 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 மம்மா. அம்மா, நீங்க பாடின அந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க பாடின பாட்டுல இருக்கிற கவிதைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய புக்கே போடலான்னு இருக்கிறம்மா. என்ன சொல்றீங்க? வாங்கி படிப்பாங்களா ஷர்மா? கிழிச்சு போட்டுருவாங்கம்மா. இங்க தானே எங்கேயோ இருக்கு. இருக்குது. எஸ் சார். யா. மே ஐ ஹெல்ப் யூ? மே ஐ ஹெல்ப் யூன்னு நமக்கு கூடாது, அவங்க தான் கேட்கணும். சொல்லுங்க சார். இங்க கம்யூனிட்டி ஹால் எங்கம்மா இருக்கு? கம்யூனிட்டி ஹாலா? கம்யூனிட்டி ஹால் இல்ல, கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் ஹால். அதம்மா. ஓ, கான்ஃபரன்ஸ் ஹாலா? சோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட். ஓ, வெல்கம். வெல்கம் அவங்க தான் சொல்லணும். தேங்க்ஸ் தான் நம்ம சொல்லணும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேக்குறது? ஆர் யூ மேரிட்? நோ. சரி, அவங்களுக்கு பசங்க இருக்காங்களான்னு கேளு. யூ ஹேவ் சில்ட்ரன்? ஷட் அப் இடியட். குட் மார்னிங் சார். தேங்க் யூ சார்.
ஓகே, நம்ம ஆபீஸ் மீட்டிங் நம்ம ஆபீஸ்ல இல்லாம இப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சீக்ரெட்டா இப்படி கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணதுக்கு காரணம் நம்ம மீடியா ஆளுங்க அவமானப்படக்கூடாதுங்கிறதுனால. சீக்ரெட் ரூம்னு சொல்றாங்க. ரூம் பாத்தீங்களா பெருசா? மீட்டிங் தான் சின்னது, ரூம் பெருசு. பாகிஸ்தான்ல இருந்து சென்னை வந்த டெரரிஸ்ட இப்ப இடம் மாத்துறாங்களா? நம்ம டேவிட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்காரு. டாக்டர் டேவிட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா சார், டாக்டர் டேவிட் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் ரைட் சார். மும்பைல தாஜ் ஹோட்டல டார்கெட் பண்ண மாதிரியே இங்கேயும் அந்த ஆட்கள் இருக்கலான்னு ஒரு யூகம் இருக்கு. சோ டு நாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ண போறதா பட்டேலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. He has got that information. எஸ் சார். சோ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க நெட்வொர்க் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இஸ் இட் கிளியர் டு யூ ஆல்? ஓகே. அவங்க பலவித பேர்ல பலவித போட்டோஸோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட திட்டம். திட்டமா? இந்த ஹோட்டல்ல சந்தேகப்படும்படியா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஷூர் சார், we will do like that சார். அப்படி செஞ்சிட்டோம்னா மத்தவங்களையும் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். அவங்க ஆபரேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். சோ இதுல விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டீமோட சேர்ந்துக்கலாம். அவங்களோட மொத்த பிளானை நாம எல்லாரும் நாசம் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க பட்டேல்? எஸ் சார். நான் இதே ஹோட்டல்ல இருந்து அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். நெருப்பையும் புளியும் பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சே தீர்வு. சாரி சார். சாமுண்டீஸ்வரி அம்மா அம்மா இருக்காங்களா? சாமுண்டீஸ்வரி அம்மா. அம்மா இப்போ சங்கீத கச்சேரியில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அது முடியற வரைக்கும் யாரையும் சந்திக்க மாட்டாங்க. நாங்க ரியல் எஸ்டேட் காரங்க வந்திருக்கோம், அம்மா கிட்ட சொல்லி பாருங்களேன். முடியாது. அம்மாவுக்கு சங்கீதம்னா உயிர். அத பாதையில விட்டுட்டு வரவே மாட்டாங்க. நாங்க வெயிட் பண்றேங்க. சாரி அண்ணா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார் அது? உங்க சங்கீத ஆர்வத்தை பார்த்ததுல இருந்து உங்களுக்கும் சங்கீதத்துல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை. ஓஹோ. எனக்கும் சங்கீதம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஓஹோ. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாளா தூங்க மாட்டேன், ஊரு போய் சேர மாட்டேன். இந்த சங்கீதத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? ராமா, இது சங்கீதமா? இந்த கன்றாவையே என் காதை கேட்கணுமா? சீ 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 சீ. சாமுண்டீஸ்வரி அம்மா வர வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணும் போல இருக்கு. சரி வா. யாரா போனு? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஆட பேர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். தம்பி, அம்மா வர சொல்றாங்க. வணக்கம்மா. இப்ப எதுக்காக வந்தீங்க? பணம் கொடுக்க வந்தம்மா. நானாச்சாரி, பணம் என்ற மிஷினா? வீட்டுல பணமே இல்லைனாலும் என்றதுக்கு மிஷின் மட்டும் இருக்கு. அம்மா, 29,98,000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் குறையுது. 2 பேப்பர் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதாமா? அப்படியா? 2, 3, 4. மீதி அந்த 2 பேப்பர்? இதுவும் 2 பேப்பர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இது வம்பா போச்சு. சரி காசு எடு. சாரிம்மா. தேங்க்ஸ்மா. ஏய், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஃபோன். ஏசி சார் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாரு. வணக்கம் ஏசி சார். சார் சொல்லுங்க சார். சரி சார், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் சார். ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்கன்னா டன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ. Yeah, that's good. 1 second. Hello. Hello. Stupid. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். Yeah. என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டா உங்க தம்பின்னு சொல்றாரு. What? ஆமா மேடம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன சிவா இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வீட்ல நான் வச்சிருந்த கவர் எங்கடி ஒளிச்சு வச்ச? சிவா, ட்ரக்ஸ் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதனால தான் உன்கிட்ட தூக்கி போட்டேன். வீட்டுக்கு கிளம்பு. என்னடி வீட்டுக்கு போங்கற? அதோட வேல்யூ தெரியுமா? நீ பண்ணி தூக்கி போட்ட. ஏய், இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போ. Sorry sir, he's my brother. Hey, what is this nonsense yaar? இது 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடக்க கூடாது. வெளியில போ சொல்லு. என்னன்னு பாரு. நம்ம 2 பேரும் பேசிட்டு நடுவுல அந்த சொட்டை யாரு? சாரி மேடம். போடா. என்ன விடுங்கடா. ஏய், அரை மெண்டல். போடா. யாரா மெண்டல்? நீதாடா மெண்டல். மொட்டை தலையா. வெளியில போய் நீ முதல்ல.
சந்து, உங்க அப்பா உங்களை கூப்பிடுறாரு. அப்பா, நீ என்னை ஏமாத்திட்டடா. நீ மாறுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்டா. மாறவே இல்லடா, மாறவே மாட்டேன். நீ பண்ற காரியத்தினால என் குடும்பமே நாசமா போச்சு. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேண்டாண்டா, உன் வீரத்தை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்டயே போய் காட்டு. நீ போ. நீ என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி மாத்திர பேப்பரை நான் பார்த்துட்டேன். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கியடா. இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி அவ செத்துருவேடா. பஷீத் மேல கேஸ போட்டதே நான் தான்டா. அது நான் அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு செத்துறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் திரும்பி கொடுத்துடுறா. அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா, 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 அப்பா! இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ம குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டு புதைச்சிட்டு என் மேல உள்ள கோவத்தினால மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டல்ல? சந்து, நீ என்ன பேசிட்டு இருக்க? வாய் மூடு. இவளோட டார்ச்சர்ல தான் அப்பா இப்படி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எடுத்துக்கோ, எங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஆனா எங்க அப்பாவை திருப்பி கொடுத்துரு. சந்து, என்ன எனக்கு எங்க அப்பா மட்டும் போதும். மேடம், ராஜா சார் உங்களை ஸ்விம்மிங் பூல் கூப்பிடுறாரு. 10 minutesல வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இந்த மாதிரி ஹோட்டல்ல இப்படிலாம் வந்து சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சார். தேங்க்யூ. எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தெரிஞ்ச மாதிரியே ஒரு பில்டப்பை கொடுப்போம். இந்த மேல இருக்கிறத 2 பிளேட் எடுத்துட்டு வா. இங்க மேல இருக்கிறதா சார்? ஆமாய்யா. வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஈட். தயார் 2 பிளேட் கொண்டு வா. 2 பிளேட் கிரில் சிக்கன். என்னடா காஃபி சொல்றியா? ஹாப்பியா நான் கேட்குற முட்டாள். நீ கேட்குற மாதிரி மேல இருக்கிறது ஆர்டர் பண்றது கிடையாது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வாங்கன்னு எழுதிருக்கு. சரி, நீ கிளம்புப்பா. எப்ப இரு சார். உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சார். இந்த பாஸ்கி அப்புறம் ட்ரம் சிவமணியோட சொந்தக்காரனா நீ? அதான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியா? அவங்கள மாதிரியே மொட்டை அடிச்சிருக்கிறதால சொந்தக்காரங்களான்னு கேக்குறீங்களா சார்? சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன? என் பேர் பட்டேல் சார். பட்டாளம் பட்டேலா? நோ சார், மலபனானன் பட்டேல். ஓஹோ, பாத்தியா அந்த சொட்ட தலையனுக்கு கொழுப்ப? என்னை பத்தி அவனுக்கு இன்னும் சரியா தெரியல. சாப்பாட்டுல ஏதாவது கல்லு தெரியட்டும், அந்த வெயிட்டரை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு. ஏயா இதுல சரக்குத்தி அடிச்ச ஜம்முன்னு இருக்கும்ல? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த விளங்காதும் நீங்க பார்த்த மாதிரி இருக்கே. ஏன் ஒரு நிமிஷம் சார். உன் பேர் என்னையா? வரதன் சார். பட்வர்தனா? இல்ல சார், விஷ்ணு வரதன். ஓஹோ, சரி. ஃபேனை போடியா? சென்ட்ரலைஸ்டு ஏசி சார். ஃபேன் இருக்கு. என்னையா சொல்ற? ஃபேன் இல்லையா? உன் மேனேஜர் கூப்பிடு. அவன் பேர் என்னையா? பாப்பா. பாப்பா. பட்டாளம் பட்டேலா? இல்ல சார், பருத்திபால் பரமன். எல்லாரும் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? பாப்பா சார். சிச்சி போ போ போயா சரி, போ. எப்படி கேட்டேன் பாத்தியா? லூசு பயலே. என்ன சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க? உங்க ஹோட்டல் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ நான் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டேன்னா நான் இந்த கிஃப்ட்டுக்காக வேலை பார்த்த மாதிரி ஆயிடும். உங்க கிஃப்ட் எங்க சர்வீஸ் தரத்தை குறைச்ச மாதிரி ஆயிடும். எங்க சர்வீஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ. இவ செம்மையா இருக்கல்ல? 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பிரைவேட் ஏர் ஜெட்லையும் பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி அழகழகா தான் இருப்பாங்க எப்பவுமே. இந்த பொண்ணோட ரேஞ்சே வேற. அடுத்து ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன் மேடம். உங்களோட ஹோட்டல் ட்ரெஸ் நல்லா இருக்கே. எங்க ஹோட்டல்ல ட்ரிபிளக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? நீ முதல்ல இடத்த காலி பண்றா, எதையாவது சொல்லிக்கிட்டு. ட்ரிபிளக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். ட்ரிபிளக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். ஷர்மா உட்கார்ந்துட்டம்மா. சொல்றத கேளு. சொல்லுங்க. பல பல சலவைக்கு ட்ரிபிள் எக்ஸ்
கண்ணுக்கு போடுவேன் ஐடெக்ஸ். நான் கட்டி இருக்கிற சேலை கோப்டெக்ஸ். என் வீட்டு மாடி மேல இருக்கு சிம்டெக்ஸ். நான் கட்டினதே இல்ல இன்கம் டேக்ஸ். என்னைக்கு கட்டியிருக்கோம்? இந்த பாட்டை எழுதினது ரஹ்மா. அவ ரொம்ப நல்லா வெப்பா குருமா. நான் சொல்றத கேக்குறியா ஷர்மா? கண்ணுக்கு இமைய கொடுத்த மாதிரி காதுக்கும் ஒரு மூடியை கொடுத்திருந்தாருன்னா மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம். என்ன போட்டுட்டு போகுது? உங்க பாட்டை கேட்டதுனால போட்டிருக்கோம். 4 லைன்ல வாட்டர் ப்ராப்ளத்தை உலகத்துக்கே புரிய வச்சுட்டீங்களம்மா. இதுல வாட்டர் ப்ராப்ளம் பத்தி சொல்லிருக்கேனா ஷர்மா? ஒரு வாட்டர் ப்ராப்ளத்தை வச்சு எலக்ட்ரிசிட்டி, ராமோஜிராவ் பிலிம் சிட்டி, எம்ஜிஆர் பிலிம் சிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் பப்ளிசிட்டி இல்ல. சரிம்மா நான் கிளம்புறேன். எங்க? ஃபாரின். ஃபாரினா? அதான் யூரின். அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ அம்மா நான் கிளம்புறேன். குளோரின் டிஸ்பெரின் ரின். வாடா போலாம் டாய்லெட்டுக்கு. நான் எதுக்கு சொல்றேன் வாடா. அவங்க டாய்லெட்டுக்கு போறாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்றேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே. அந்த மும்பைக்காரன் 8 AK-47 அந்த 8 ரிவால்வர் முதல்ல கையை கழுகு. ஓ சாயந்தரம் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஏன் கலெக்டர் வேலை பார்க்க போறாரா? அவன் வரலனா அவனோட அசிஸ்டன்ட் அனுப்புவான். அது மட்டும் இல்லாம நை பரவாயில்ல. எனக்கு தமிழ் தெரியாது, அதனால நீங்க பேசுறது எனக்கு புரியலை. உங்க பாஷையும் எனக்கு புரியாது. உங்களுக்கு ஹிந்தியில பேச தெரியுமா? ஹாய். அவனுக்கு தமிழ் தெரியாதாண்டா. சொல்லு, அந்த பாம்பை எங்க வச்சிருக்க? அந்த பாம்பை எங்க வச்சிருக்கனா அது ரொம்ப சீக்கிரட்டான இடம். அதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அது ரொம்பவே ரகசியம். அது எங்க இருக்குன்னா அது சில பேருக்கு தான் தெரியும். யாருக்கும் அதை சொல்ல மாட்டாங்க. சொல்லுடா, எங்க இருக்கு? அதுக்கப்புறமா அவரு நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதே மாதிரி எல்லாமே நடக்கும். கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாமே நாம பிளான் படியே பண்ணிடலாம் சார். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் சொன்னேன். AK-77 கன்னு மும்பைல இருக்கு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நீங்க மும்பைன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமோன்னு நினைச்சேன். அப்படியா? உங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதே மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்படியே பாய். பாய். இவன் என்னடா இவ்வளவு நேரம் ஒண்ணுக்கு போறான்? சுகர் பேஷண்டா இருப்பானோ? உங்களுக்கு தெரியாதா? ஏன் எனக்கு சுகர் இருக்கா? நீங்க மாத்திரை போடணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கொடுமை. நீங்க போட்டுதான் ஆகணும். ஒன்ன மாதிரி ஆள நான் பார்த்ததே இல்ல. சார் அந்த டெரரிஸ்ட் உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க? எனக்கு புரியல. அவங்க ஹிந்தில பேசுறாங்களா இல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்களா? தமிழ்ல தாயா பேசுனாங்க. அப்புறம் அர்த்தம் புரியல. ஏன்? இந்த சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. இதுக்கு அவ்வளவு சத்தமா? ஹே, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எத்தனை தடவை சொல்றது ஹோட்டலுக்கு வராதீங்கன்னு? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? செய்யாத, நிப்பாட்டு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு டீல் செட் ஆயிருக்கு, அதை கெடுத்துறாத. அமைதியா கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டீங்களா? ஹாய் சார். என்ன ஆல்ரெடி இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல சார், இவங்க என் சிஸ்டர் தான். ஓ சூப்பர். லக்கி உன்னோட சிஸ்டரா? வா, அண்ணங்கிட்ட ஒரு இடத்த பணம் கொடுத்து வாங்க போறேன். சந்தோஷமா? Have a nice day, sir. சந்து. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி சார். நீ மட்டும் வா. சரி, நீங்க இரு, நான் வந்துடுறேன். சார், பேசின டீல்ல பணத்தை ஏதாவது குறைக்க போறீங்களா? மை ஃப்ரெண்ட், இந்த சிட்டில எத்தனை ஹோட்டல் இருக்கு. இத்தனை வருஷமா நான் துபாயிலேருந்து வரும்போதெல்லாம் இந்த ஹோட்டல்ல தான் ஏன் ஸ்டே பண்றேன்னு உனக்கு தெரியுமா? அது லக்ஷ்மி பிரசன்னா. சார், லக்கி, எந்த விஷயத்தையும் மறைக்காம நேரடியா விஷயத்துக்கே வரேன். உன் இடத்துக்கு 1 கோடி தரேன்னு சொன்னேன். ஆனா இப்போ 1,50,00,000 தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் நைட் உன்னோட சிஸ்டர் ஹோட்டல் யூனிஃபார்ம்லயே அவ்வளோ அழகா இருக்கா. 1 மணி நேரத்துக்கு அவ வரணும். இல்லன்னா இந்த டீல் நடக்காது. பணத்துக்காக என் தங்கச்சி கூட்டி கொடுக்க சொல்றியா? நாயே! டீல் ஓகேவா? கேன்சலா? நல்லா யோசிச்சு சொல்லு. இதுல கட்டாயப்படுத்த ஒண்ணுமே இல்ல. உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே.
ஒருவேளை இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஓகே இல்லனா கூட எனக்கு ஓகே தான். ஓகே, சந்து என்னாச்சு? ஏண்டா லக்கி கேட்டானா? அவனை அங்கேயே கொண்டு இருக்கணும். எங்க அப்பா ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல, வேணும்னா நம்ம அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலாம். இதெல்லாம் மறந்துரு. நமக்கு சொன்ன டீலை விட 50 லட்சம் அதிகமா தரேன்னு சொன்னான். டேய், நீ என்னடா பேசுற? 150, 1,50,00,000. நீ பண்றது சரியானு தெரியல, ஆனா கொஞ்சம் யோசியேண்டா. 1000 முறை யோசிச்சேன். வா போலாம். நான் உள்ள வரல. உனக்கு வேணா ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். அண்ணா, இந்த டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. டேய் சந்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட அம்மா. தங்கச்சிங்க சிச்சி, அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. அப்படி இல்லம்மா, அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? நான் கூட யோசனை பண்ணம்மா, நம்ம தான் அவளை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். என்னதான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி தானம்மா. அவ எவ்வளவு பெரிய முட்டாள்னு உனக்கு தெரியாதுண்ணா. உன் மேல கேஸ் போட்டது மட்டும் இல்லாம அப்பா செத்ததுக்கு காரணமும் அவதான். ஏய், அவ உனக்கு அக்கா. நீ இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. நீ வாயை மூடுறா. தப்புடா சந்து. அம்மா, நமக்குள்ளேயே மாத்தி மாத்தி சண்டை போடுறதெல்லாம் போதுமா? நான் அவகிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். மனசுலயே ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்தது லக்கி. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு வந்தேன்னு மட்டும் சொல்லு. என்ன லக்கி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எது சொல்லணுமோ அதை ஓப்பனா சொல்லு. இப்போ உனக்கு அம்மா தம்பியோட ஷேரும் வேணும்னு பிளான் போட்டு வந்திருக்கே, அதானே? சிச்சி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இது புடி. இது என்னது? நம்ம கேஸ்ல சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நான் மாறிட்டேன் லக்கி. நீ மாறிட்டியா? இம்பாசிபிள். என்ன வேணும்ன்றத சொல்லு. அது உன்கிட்ட கேக்குறது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. விஷயம் என்னன்னு சொல்லு. அது உன்னுடைய ஹோட்டல்ல ராஜா சார் இருக்கார்ல, அந்த லேண்ட் டீல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஆனா அவன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான் லக்கி. அது என்னன்னா, லக்கி, ஓகே, அப்பாவோட கையெழுத்த ஃபோர்ஜரி செஞ்சு எங்க எல்லாரையும் சீட் பண்ணி அப்பாவை கோர்ட் வரைக்கும் இழுத்தது நீதான். அவரு செத்து போனதுக்கு காரணமும் நீதான். இது எல்லாத்தையும் அம்மா தம்பி முன்னாடி நீதான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேனா, அப்ப நானும் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். ஒன் மோர் திங், இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ என்கிட்ட இப்ப எந்த விஷயத்த கேட்டியோ அதே விஷயத்த அம்மா தம்பி முன்னாடியும் கேட்கணும். சந்து, என்னாச்சுடா? அம்மா, அந்த பேப்பர்ல ஃபோர்ஜரி பண்ணதும் நான் தான். அப்பாவோட சாவுக்கும் நான் தான் காரணம். லக்கி எந்த தப்பும் பண்ணலம்மா. மா, சந்து உன்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லணுமா? என்ன சந்து? உன்னோட தங்கச்சிடா அவ. உன்னோட தங்கச்சி. உனக்கு எப்படி இப்படி எல்லாம் கேட்க மனசு வந்தது?
உன்னை என் வயித்துல முதல் புள்ளியா பெத்தது என் சாவண்டா. உன்னாலதாண்டா உங்க அப்பா செத்தாருன்னு எனக்கு இப்ப புரியுது. போடா, என் வயித்துல வந்து புள்ளையா பிறந்தியேடா. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த நானே உன்னை கொன்னுடுவேன். நானே உன்னை கொன்னுடுவேன்டா. வெளியில போடா. இந்த மாதிரிலாம் பேசிட்டு நிக்கிறே. போடா வெளியில. சொல்றல போடா. போ வெளியில. இனிமேல் எனக்கு பையனே கிடையாது. அவன் என்ன செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். அண்ணா செத்த நாய, உன் அண்ணான்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என் அக்கா தேவதடா, தேவதை. அவளை உன் கூட அனுப்பவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. போடா. சரி, அவ்வளவுதான். லக்கி, ராஜா சார் கொடுக்குற பணத்தை இதில் வாங்கிக்கோ. என்னடா தூங்கலையா? எனக்கு மனசாட்சி இருக்கு. என்ன சார், வெளியிருந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஹோட்டல்ல இருக்கிற டெரரிஸ்டை என்ன அரெஸ்ட் பண்ண சொன்னாங்களா? ஓகே சார். சார், அவங்க யாருன்னு தெரியுதா? கமலஹாசனும் ரஜினிகாந்தும். சார், அடா அறிவு கட்ட மண்டையா, அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன கமலா ரஜினியா? இல்ல சார், டெரரிஸ்ட். அன்னைக்கு போட்டோ மாத்தி பாத்தீங்களே, மறந்துட்டீங்களா? அவனுக்கு தீவிரவாதி இல்ல, இல்லடா, சும்மா சாதாரண திருட்டு பசங்க தான். உண்மையான டெரரிஸ்ட் இப்ப வருவான் பாரு. இவனுங்க தான் அந்த தீவிரவாதிங்க. அம்மா பத்திரம். டேய், என்ன அங்க போலீஸ் இருக்காங்க? அரெஸ்ட் பண்ண போறாங்க. ராஜா சார் அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த போலீஸுக்கு தெரியுயா, நீங்க தானே டெரரிஸ்ட். டெரரிஸ்டா? மரியாதையா நில்லுங்கடா. பாகிஸ்தான் जिंदाबाद, इंडिया डाउन डाउन, इंडिया डाउन डाउन. ए अदान, तुम्हारे पाकिस्तान सही नहीं, हम सबसे महान, सारे जहान से अच्छा, हिंदुस्तान हमारा. India down down. We will finish off your country. India is great country. Countries hate dogs like you. Just cannot do anything to our country. East or west. India is the best. Say India is the best. Say. Jai India, India जिंदाबाद. You. हिंदुस्तान जिंदाबाद. சார், வந்தே மாதரம். சார், உங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும்? நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது. ரொம்ப சின்சியரா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணியிருக்கேன். ஐம் சாரி சார். அரஸ்ட் தம். ஏய், வாடா. இரு, இந்த வந்துடுறேன். சார் சார், ராஜா சார். சார், எனக்கு பாய் சொல்ல வந்தியா ஃப்ரெண்ட்? சார், காசு லக்கி கிட்ட இருக்கு. உன்னோட தங்கச்சிக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. உண்மையாதான் சார். அது நடந்துச்சோ நடக்கலையோ 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஆனா அவ வாங்கிக்க மாட்டா. நீ கொடுத்துரு. சரி சார். சார், டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா இப்ப போய் ஷர்மாவை பாருங்க சார். மறந்துடாத. சரி சார். தேங்க்யூ சார். கேஷ் கேஷ். செக்கு செக்கு. லக்கி, செக் எதுக்கு வாங்க? அது ஓபன் செக். இது ஓபன் செக். கொண்டு போய் கொடுத்தாலே பணம் கொடுப்பாங்க.
ஓ தேங்க்யூ வெரி மச் லக்கி. உன்னை விட அந்த ராஜாவே எவ்வளோ பெட்டர். அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பேங்க் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 10 மணிக்கு. சொல்ல மறந்துட்டேன். ராஜா சார் ஷர்மாவை பார்க்க சொன்னாரு. போறியா எப்படி? இல்லடா, அவங்கிட்ட போனாலே அஷ்டமி நவமி அமாவாசைன்னு இப்படி ஏதாவது கலர் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். இங்க வேற யாராவது கமிஷன் ஏதாவது கேட்டா என்ன பண்றது? அதனாலதான் நம்ம போன்ல பேசுறோம். சரி, உன் இஷ்டம். சரி வா, அப்படி பேங்க் போலாம் வா. சார் ராஜா சார் செக்கு. ராஜா சார் அக்கௌண்ட்ல 18 கோடியே 50 லட்ச ரூபா இருக்கு. ஹலோ சார். சார் ஏதோ ரொம்ப பர்சனலா சரிங்க போன்ல சார், பேசிட்டு சொல்லுங்க சார். இருக்காரு. ஓகே சார், அப்புறமேட்டு பணம் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு வாட்டி சீஃப் மேனேஜர் கேபினுக்கு போயிட்டு வாங்க. அங்க எதுக்கு? உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. இந்த செக் செல்லாது. ஏன் செல்லாது? என்ன இது ஜாயிண்ட் அக்கவுண்ட். இந்த செக்ல ராஜா சார் ஷர்மா சார் 2 பேரோட சிக்னேச்சர் இருக்கணும். அந்த 1 லட்சம் கொடுத்தீங்களே, 10 லட்சத்துக்கு மேல போனா செக் செல்லாது. அவங்க நேரா வரணும். அதெல்லாம் வேணாங்க, நீங்க எங்களுக்கு எங்களோட பணத்தை கொடுங்க. சொல்றது கரெக்ட் தான்டா. நீ வா, நான் சொல்றேன். இதுக்கு தான் ராஜா சார் ஷர்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி வா, உடனே போய் ஷர்மா சார் சைன் வாங்கிட்டு வந்துடலாம். துபாய்க்கு போறதுக்குள்ள சரி, எங்க இருந்தாலும் சைன் வாங்கிட்டு வந்துடலாம். ஹோட்டல்ல இருந்தாலும் சைன் வாங்கிடலாம். ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா சைன் வாங்கிட்டு வந்துடலாம் சார். ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க, இந்த வெளியில போங்க சார். ஒரு 5 நிமிஷம் சார். சர்மா சார் எங்க? அவரு ஃப்ளைட்ல கிளம்பிட்டாரு. 6 மாசத்துக்கு வர மாட்டாரு. ஷிட்! என்ன ஏமாத்தி என் வாழ்க்கையை இல்லாம ஆக்கிட்டலடா. உன்னை நம்பினாடா என் அப்பாவை ஜெயில இருந்து கூட்டி வந்துடலான்னு. உனக்கு 5 லட்சம் கொடுத்தேனேடா. உனக்கு என்னடா போச்சு? செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் நான் தானடா பண்ணேன். உனக்கு போனது 5 லட்சம் தான். எப்படியா இருந்தாலும் உங்க அப்பா இன்னும் 2-3 மாசத்துல வெளில வந்துருவாரு. எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கை, என் தங்கச்சி வாழ்க்கை, எல்லாரோட நானா பண்ணேன்? எல்லாமே நீ தானே பண்ண. நான் முட்டாள்தனமா செஞ்சேன்னா நான் மட்டுமா செஞ்சேன்? நீ தானே செஞ்ச. வேண்டாம். என்னடா வேணாம்? வேண்டான்னு வேண்டான்னு சொன்னேன். என்னடா வேண்டாம். உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. வாடா வாடா வாடா. ஏய், அடி. வா வா, அடிடா. என்னடா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ரவி, சந்து, நிறுத்துங்கப்பா. நிறுத்துங்க, விடுங்க. ஸ்டாப். நோ வயலன்ஸ். நிறுத்து. சந்து, நீ வா போலாம். ரவி, நீ கிளம்பு. வா 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 சந்து, வா உள்ள வா. வண்டி எடு. அவன் தான் என்ன முதல்ல. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப நான் மட்டும் வரலனா உங்க 2 பேரும் ஜெயில தான் போட்டுருப்பாங்க. ஜெயில போட்டா போடட்டும், என்னோட மொத்த காசும் தான் போச்சு. தப்பு பண்ணிட்டேனா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு செய்யறது தப்பு கிடையாது. தெரியாம பண்றது தப்பே கிடையாது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே தப்ப திரும்ப திரும்பவும் பண்றதுதான் ரொம்ப பெரிய தப்பு. தப்பு தப்பு கிடையாதுனாக்கா அந்த தப்ப சரியா செய்யற வரைக்கும் அந்த தப்பு தப்பே கிடையாது. தெரியாம செஞ்சா அது தப்பு கிடையாது. என்னது? நீ என் கூட வந்தீனாக்கா 40 லட்சம் உனக்கு, 10 லட்சம் எனக்கு, சொர்க்கத்தையே காட்டுறேன். யோ ஆட்டோ, கொஞ்சம் வேகமா போயா. இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவ்வளோ ஆச்சு? நாம எங்க வந்திருக்கோம்? நம்ம இங்க வரல, காம்பவுண்டுக்கு உள்ள வா. இது சாமுண்டீஸ்வரியோட வீடு தான். சாமுண்டீஸ்வரியா? ஓ, நீ வரும்போது சாமுண்டீஸ்வரின்னு ஏதோ படம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட சிம்பு இங்க தான் வந்து ரிஹர்சல் பார்த்தாரு. இந்த ஊருக்கு யார் வந்தாலும் இந்த வீட்டை தான் ஷூட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஜூம் பேக், கட். ஓகே ஓகே சார். ஓகே, கொடுப்பா. டைரக்டர் அவர் தானே? அருந்ததி டைரக்டர் தானே அவரு? இந்த வீட்டோட ஓனர் அமெரிக்காவில் இருக்காரு. ஷூட்டிங் மட்டும் எடுப்பாங்க. இது ஷூட்டிங் எடுக்கிற வீடா? ஆமா, இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. வா, நம்ம பின்னாடி போலாம். டேய், ஏன்டா மேல வந்து விடுற? சீ, தள்ளிப்பா.
கேமரா கொஞ்சம் கீழே காட்டு. வா. வணக்கம் ஐயா. அல்லோ 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 டாக்டர் வெங்கடேஸ்வர் சார். வணக்கம். கெட்டி மேடம், கெட்டி மேடம். எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஹலோ, என்ன அப்படி பார்க்கற? யாருன்னு தெரியுதா? இல்ல யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு, நான் யாருன்னு தெரியுதா? ஏயா ரவி, இவன் தான் என் பையன். என்னோட அப்பா செயின் சீட்டிங் கேஸ்ல ஜெயில இருக்காரு. டார்கெட்னா எவ்வளவு வேணும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் அப்பாவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வர பணம் வேணும்னு. நீங்க இப்ப இருக்கீங்களே 5 ஸ்டார் ஹோட்டல், அதுல ஜெனரல் மேனேஜர். ஆனா இப்போ உன்னோட மச்சான். நீ என்னை ஏமாத்திட்டு இல்லாத ஃபேக்டரிக்கு லோன் வாங்கிட்டு என்னை கழுதிங்க வச்சுட்ட. உங்க லோன் செலக்ஷன் ஆயிடுச்சு, அதோட செக். ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி உன்னை ஏமாத்தி என் பையன் என்னை வெளியே கொண்டு வந்துட்டான். நீ பணம் கொடுத்தியே அந்த சாமுண்டேஸ்வரி என்னோட தங்கச்சி. அவங்க இவனுக்கு அத்தை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்த்து என் பையன் ரவிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹலோ சந்து, நீ கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு ரவி என்கிட்ட சொன்னான். வெளியே போ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற. எல்லா விஷயத்திலையும் கூட இருந்தேன். இவனுடைய திருட்டு வேலை எல்லாத்துலேயும் தான் நானும் கூட இருந்தேன். நீ ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் திருடிக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் தான் ரவியை பிளான் பண்ணி உங்க கூட ஜாயின் பண்ணி விட்டோம். ரவி காமா என்ட்ராய் கவுண்டரில் திருடுறது மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. கவுண்டரில் இருந்த பொண்ணுக்கு மயக்க மருந்தை கொடுத்து தூங்க வச்சுட்டு நாங்கள் இந்த பிளானை செஞ்சோம். ஹாய் கமல்ஹாசன். என்ன சந்து, ஷர்மா சாரை பார்த்து ஷாக் ஆயிட்டியா? இவர் ஒன்றும் ராஜா சார் மேனேஜர் இல்லை, எங்க ஹோட்டலோட மேனேஜிங் டைரக்டர். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சந்து, இந்த கதைக்கு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நீதான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ரவி. உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. ரவி எங்க ஹோட்டலோடைய ஜெனரல் மேனேஜர். டேய் சந்து, நீ மாறணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் மாறி ரவியோட சேர்ந்து நாடகம் ஆடணும். கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நான் கேட்டப்ப என் அம்மாவையும் தம்பி என்கிட்ட பேச வைன்னு கேட்டா. அப்புறம் உன்னை மாத்த சொல்லி கேட்டா. ரவி, நீ நல்லவங்களுக்கெல்லாம் நல்லவன்டா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த ஆடம்னால தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னை மனசார மன்னிச்சிட்டீங்க.
முக்கியமா நீதான். என்னை மன்னிச்சிடு. பயப்படாதடா, இவங்கெல்லாம் நான் அனுப்பின ஆள் கிடையாது. கல்யாணத்துக்காக நான் கூப்பிட்டேன். என்ன இந்த பேப்பர்லாம் பார்த்தா ராஜா சார் நம்ப வராரா? அவர் சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவர் பேரு பிருத்திவிராஜ். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க. வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க. வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க. வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வாழ்க. வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க. வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க. லட்சுமி அக்கா ஒரு டீ கூட. எத்தனை தடவை குடிப்ப? மேனேஜர் கணக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்காரு. என்னை பத்தி இதுக்கு முழுசா தெரியல. ராஜமௌலி டைரக்டரே அடுத்த சினிமா படத்துல என்னதான் வில்லனா போட போறாரு. ராத்திரி நம்ம மேனேஜர் சந்திர பாலாஜி சொல்லுவாரு. அதனாலதான் நாங்க எல்லாரும் உன்னை மாத்தணும்னு முயற்சி பண்ணோம். டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸ்மைல் ஸ்மைல். டைரக்டர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி, நீ நினைச்சத சாதிச்சுட்ட. வெரி ரொம்ப நன்றி சார். இந்த கான்செப்ட் எல்லாமே டைரக்டரோட தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. முந்தானத்தி ஹோட்டல்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருப்ப உன்னை பத்தி தான் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் நான் ஸ்கிரீன் எழுதினேன். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி நீ மாறிட்ட. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் சார், இந்த பாட்டு எந்த சினிமால வந்திருக்கு? இது வேட்டைக்காரன் படம். அண்ணன் எம்ஜிஆர் தே. சூப்பர் சாங். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன். மிஸ்டர் சந்து, நீங்க இப்படி வாங்கல. ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ.